அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? யாராச்சும் ஒருத்தர் சாட்ல வந்து எஸ்ன்னு போடுங்க. நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதா? யாராச்சும் ஒருத்தர் சாட்ல வந்து எஸ்ன்னு போடுங்க. ஓகே. ஃபேன்டாஸ்டிக். ஸோ, இன்னைக்கு நம்ம வந்து காலபுருஷ தத்துவம், அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்புல ஒரு புதிய வகுப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த அரிய வாய்ப்பை உருவாக்கி தந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி. இந்த அடிப்படை வகுப்பு வந்து ஒரு சரியான புரிதலை உங்களுக்கு கிளியரா குடுக்குறதுக்கு உதவும் ஜோதிடத்த பத்தி அப்டின்ட்டு நான் நம்புறேன். ஸோ ரொம்ப பேசிக்ல இருந்து தான் நம்ம இத எடுப்போம். அடிப்படையில இருந்து தான் எடுப்போம். அந்த அடிப்படையில இருந்து நம்ம எடுக்கும் பொழுது, சிலருக்கு வந்து அதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்களா இருக்கும். அப்படி தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு சில சமயம் போர் அடிக்க கூட செய்யலாம். ஆனா அத தாண்டி நீங்க நெறைய விஷயங்கள கத்துப்பீங்க. ஒவ்வொரு வகுப்புலயும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு டேக் ஹோம் மெசேஜ் இருக்கும். காலையில நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சு வந்து இந்த வகுப்ப அட்டெண்ட் பண்றதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி. நெறைய பேர் வந்து ரெகுலரா சீக்கிரமா எந்திரிச்சு, குறிப்பா வேலைக்கு போற பெண்கள் அல்லது படிக்கிற பசங்க இருக்கிறவங்க வீட்ல லேடீஸ் வந்து சீக்கிரமா எந்திரிச்சு சமைச்சு, பசங்கள கிளப்பி, ஹஸ்பண்ட கிளப்பி வேலைக்கு நீங்களும் கிளம்பி வேலைக்கு போவீங்க. சிலர் வந்து நல்லா தூங்கிட்டு ஒரு 6:30 மணி, 7 மணி, 8 மணிக்கு எந்திரிப்பீங்க. அப்படி இருக்கிறவங்கலாம் டூயிங் குட் வொர்க் ஆல்ரெடி. இந்த வகுப்புக்காக ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகி வந்து 5 மணிக்கு உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா, இந்த மனித பிறப்பே வந்து விழிப்பு நிலையில இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான். அவேக்கனிங் ஸ்டேட்டஸ். எப்போதுமே விழிப்பு நிலையில இருக்கணும். அப்படி விழிப்பு நிலையில இருக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து அ இந்த காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது ஒரு நல்ல முயற்சியா இருக்கும். மிகப்பெரிய வெற்றியாளர்கள், வாழ்க்கையில ஜெயிச்சவங்க கம்மியா தூங்குறவங்க. மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப அவசியம் தான். ஆனாலும் வந்து மனுஷ உடம்பு வந்து கரெக்ட்டா ஒரு 6 மணி நேரம் தூங்குனாலே, ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வேலை செய்ய முடியும். தேவைப்படும்போது பவர் நேப் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு 1/2 மணி நேரம், ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டாலே திருப்பி வந்து பாடி வந்து ரெடி ஆயிடும், வேலை செய்றதுக்கு. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாள்ல கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்துல, அந்த 8 மணி நேர ரெஸ்ட்ன்றத ஃபர்ஸ்ட் 6 மணி நேரம் தூங்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த 2 மணி நேரத்த நடுவுல, அந்த பகல்ல வேலை செய்யும் பொழுது, ஒரு 1/2 மணி நேரம், 15 நிமிஷம் ப்ராப்பரா ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு, அந்த மாரி யூஸ் பண்ணும்பொழுது, த்ரூ அவுட் த டே வந்து நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும். நெறைய வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு வந்தவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். இத தொடர்ச்சியா வந்து நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. ஸோ கிட்டத்தட்ட 92 பேரு, 93 பேரு வந்திருக்கீங்க காலையில. எனக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி. சரியா? ஸோ சூரியன் வந்து புரட்டாசி மாசத்துக்குள்ள வந்து வராரு அப்படின்னா, கன்னி ராசிக்குள்ள பிரவேசிக்கிறாருன்னு அர்த்தம். கன்னி ராசிக்குள்ள பிரவேசிக்கிறாரு அப்படின்னா, அது வந்து புதனோட வீடு. சரியா? அந்த புதனோட வீட்ல வந்து அவரு வந்து வரும்பொழுது என்ன விசேஷம்? ஏன் நம்ம இந்த புதன் மாசத்த செலக்ட் பண்ணோம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் வீடு தான். காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு தான் அறிவு.
சரியா? திருப்பி திருப்பி கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஹலோ? என்னங்க? இது Zoho மீட்டுங்க. லிங்க்க கிளிக் பண்ணி அது என்ன சொல்லுதோ ஃபாலோ பண்ணுங்க. நான் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கேன். அப்புறமா டவுட் கேளுங்க. ஃபாலோ. ஸோ, இந்த நேரத்துல முதல்ல வந்து நானு இந்த வகுப்புல வந்து அடிப்படை வகுப்புல வந்து நம்ம முதல்ல பார்க்க போறது வந்து ராசி மண்டலங்கள். சரியா? ராசி மண்டலங்கள்னா என்ன? நட்சத்திரங்கள்னா என்ன? கிரகங்கள்னா என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இத பத்தி நம்ம ஒரு பிரீஃப் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ராசி மண்டலங்கள், இந்த நட்சத்திரங்கள், இந்த கிரகங்கள் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில வேலை செய்யுது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த ராசி மண்டலங்கள்னு சொல்லப்படுறது வந்து நம்ம வானத்த அண்ணாந்து பார்க்கிறோம் இல்லையா? நம்ம பூமியில இருக்கிறோம். பூமியில நீங்க உங்க வீட்டு மொட்டை மாடியிலயோ, இல்ல ஒரு பெரிய பரந்து விரிந்த ஒரு மைதானத்திலயோ படுத்துக்கிட்டு வானத்த பார்க்குறீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. அது நைட் ஸ்கையா இருக்கலாம், பகலா இருக்கலாம். நீங்க வானத்த பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு அரை வட்டம் தெரியும் இல்லையா? ஒரு ஹெமிஸ்பியர் தெரியும். வானம் வந்து இப்படி ஒரு கொடை மாரி நமக்கு தெரியும். அப்படி வானம் நமக்கு குடை மாரி தெரியும் பொழுது, நமக்கு வந்து 180 டிகிரி கவர் ஆகும். நம்ம பார்வைக்கு. ஒரு வட்டம் என்பது 360 டிகிரி. சரியா? ஒரு முழு வட்டம் என்பது 360 டிகிரி. அந்த முழு வட்டத்துல பாதி வந்து 180 டிகிரி. சரியா? அப்ப உங்களுடைய வானத்துல உங்களோட வியூல நீங்க பார்க்குற அந்த பாதி வியூ இருக்கு இல்லையா? அந்த வியூ வந்து 180 டிகிரி. இந்த 180 டிகிரிய வந்து இந்த 180 டிகிரிய வந்து 6 ராசி அக்காமடேட் பண்ணிருக்கும். 6 ராசி அக்காமடேட் பண்ணிருக்கும். 360 டிகிரிய 12 ராசி அக்காமடேட் பண்ணிருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம வசதிக்கு, நம்ம நாம் பார்க்கின்ற வானவெளிய, நம்ம பூமியிலிருந்து பார்க்கின்ற வானவெளிய வந்து 360 டிகிரியா வச்சுக்கிட்டு 30 டிகிரியா அத பிரிச்சு ஒரு பீஸா இருக்குல்ல, பீஸா சாப்பிடுவீங்க இல்லையா? அந்த பீஸால வந்து 12 பீஸ் போட்ட மாரி இமேஜின் பண்ணுங்க. ஒரு பெரிய பீஸா, ரவுண்டா இருக்கிற ஒரு பீஸால அப்படி ஒரு கோடு போட்டு, அப்படி ஒரு கோடு போட்டு 12 பீஸா போட்டுருக்கீங்க. அந்த 12 பீஸும் வந்து ஒரு ஒரு ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 12 பீஸால ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து மேஷம் அப்படின்ற ராசிய சொல்றோம். 2வது பீஸ் வந்து ரிஷபம் அப்படின்னு சொல்றோம். 3வது மிதுனம்னு சொல்றோம். 4வது கடகம்னு சொல்றோம். 5வது சிம்மம்னு சொல்றோம். 6வது கன்னின்னு சொல்றோம். 7வது துலாம்னு சொல்றோம். 8வது விருச்சிகம்னு சொல்றோம். 9வது தனுசுன்னு சொல்றோம். 10வது மகரம்னு சொல்றோம். 11வது கும்பம்னு சொல்றோம். 12வது மீனம்னு சொல்றோம். அப்ப 360 டிகிரி கொண்ட ராசி மண்டலத்த நம்ம வந்து 30 டிகிரியா பிரிச்சு 0ல இருந்து 30 டிகிரி வரைக்கும் மேஷம், 31வது டிகிரில இருந்து 60வது டிகிரி வரைக்கும் ரிஷபம் அப்படின்ட்டு 30 டிகிரியா பிரிச்சோம். இந்த ராசி மண்டலங்கள் வந்து ஃபிக்ஸ்ட். இந்த ராசி மண்டலங்கள் வந்து ஃபிக்ஸ்ட். இந்த ராசி மண்டலங்கள் என்ன ஆகும்? சுத்திக்கிட்டே இருக்கும். அது எப்படி சுத்துதுன்னா, ராசி மண்டலங்கள் அங்கேயே தான் இருக்கு. பூமி சுத்துறதுனால நமக்கு அது சுத்துற மாரி தெரியும். பூமியும், சூரியனும் மத்த கிரகங்களும் சுத்திட்டு இருக்கிறதுனால, ராசி மண்டலங்கள் வந்து நமக்கு சுத்திக்கிட்டே இருக்கும். எப்படி சுத்தும் அப்படின்னா, நம்ம சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு இருக்கு இல்லையா? ஈஸ்ட்ல தான் சூரியன் உதிக்குது. கரெக்ட்டா? மேற்குல அஸ்தமனம் ஆகுது. சூரியன் எப்படி நமக்கு உதிச்சு மறையுதோ,
சந்திரன் எப்படி உதிச்சு மறையுதோ அது மாதிரி ராசி மண்டலங்களும் உதித்து மறையும். இதை ஃபர்ஸ்ட் அடிப்படையா புரிஞ்சுக்கணும். சூரியன் எப்படி உதிக்குதோ அது மாதிரி ராசி மண்டலமும் கிழக்கு திசையில உதிச்சு மேற்கு திசையில மறையும். அப்படி கிழக்கு திசையில உதிச்சு மேற்கு திசையில மறையும் பொழுது இது எவ்வளவு நேரத்துக்கு நிற்கும் வானத்துல தெரியும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. கரெக்டா? அப்ப ஒரு நேரத்துல கீழ்வானத்துல உதயமாகிற ராசி வந்து மேஷம் அப்படின்னா அது 2 மணி நேரம் அங்க இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ராசி உதயமாகும். இப்ப மேஷம் மேல வந்துடும். அதுக்கப்புறம் ரிஷபம் உதயமாகி வந்துடும். அதுக்கப்புறம் ரிஷபம் ஃபுல்லா மேல வந்துடும். அதுக்கப்புறம் மிதுனம் உதயமாகும். அது மாதிரி 2 மணி நேரம் வந்து ஒரு ராசி வந்து உதயமாகி ஃபுல்லா வந்து 30 டிகிரி மேல வருது. 30 டிகிரி மேல வர்றதுக்கு இட் டேக்ஸ் 2 hours. புரியுதா? அப்ப காலையில 6 மணிக்கு உதயமாகுதுன்னு வச்சுக்கோங்க மேஷம். அது 8 மணிக்கு மேல ஃபுல்லா 30 டிகிரி வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் 8 மணில இருந்து 9, 10 மணி வரைக்கும் ரிஷபம் உதயமாகி 1, 2, 3, 4, 5 ரிஷபத்துல 31 டிகிரில இருந்து 31, 32, 33 அப்படியே உதயமாகி வந்துடும். அதுக்கப்புறம் 61, 62, 63 வந்துடும். அப்ப கிழக்கு பகுதியில நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீச்ல இருந்தா சூரிய உதயம் கிளியரா தெரியும் இல்லையா? அது மாதிரி நீங்க பீச்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிழக்கு பக்கத்துல தெரிகிறது உதயமாகின்ற ராசி. கிழக்கு பக்கத்துல தெரிகிறது உதயமாகிற ராசி. அப்ப இந்த உதயமாகிற ராசி இந்த உதயமாகிற ராசி உங்களுக்கு 6 ராசி வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்ப காலையில உதயமாகிற ராசி பகல் பொழுதுல, சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆகுதுல்ல பகல் பொழுது 12 மணி நேரம் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இரவு பொழுத 12 மணி நேரம் வச்சுக்கிறோம். ஆக்சுவலி அது எக்ஸாக்டா இருக்காது. கூட குறைய வரும். பகல் அதிகமா இருக்கும், இரவு கம்மியா இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் முன்ன பின்ன வரும். அது வந்து மாசங்களை பொறுத்து வித்தியாசம். அப்ப பகல் பொழுதும் இரவு பொழுதும் சேர்ந்து வர்றதுதான் ஈக்வனாக்ஸ்னு சொல்றோம். ஆடி மாசம் வரும் அது. சரியா? அப்ப இந்த ராசிகள் உதயமாயி மறையுதுல இதுலதான் எல்லா ஜோதிட தத்துவமே இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் கிரகங்கள் நட்சத்திரங்கள் அப்படின்றதுதான் முக்கியம் அப்படின்ட்டு. கிரகங்கள் நட்சத்திரங்களை தாண்டி நமக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கிறது ராசி உதயமாகிறது தான். இந்த ராசிகள் உதயமாவதை வந்து நிறைய பேர் அடிப்படையில புரிஞ்சிக்காம இருக்கிறது தான் ஃபண்டமெண்டலாவே ஜோதிடம் புரியாம போறதுக்கான காரணம். எல்லாரும் என்ன பண்றாங்க, கிரகங்கள் முக்கியம்தான். ஆனா நிலம் இருந்தா தானே, இடம் இருந்தா தானே பயிர் விளையும். அது மாதிரி இந்த ராசிகள் தான், இந்த ராசி பரப்பு தான் ஜோதிடத்துல அடிப்படை. அப்ப இந்த ராசி வந்து காலையில 6 மணிக்கு உதயமாகிற ராசி சாயந்தரம் 6 மணிக்கு அஸ்தமனம் ஆயிடும். 12 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். 2, 4, 6, 8, 10, 12. அப்ப காலையில ஒரு ராசி உதயமாகுதுன்னா அது வந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேற்கு சைடு வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த அடுத்த எமிஸ்பியர் இருக்குல்ல அதுக்குள்ள போயிடும், 7ஆம் வீட்டுக்கு. அப்ப ஒரு ராசி காலையில 6 மணிக்கு உதயமாகிற ராசி சாயந்தரம் 6 மணிக்கு மேற்கு திசையில இருக்கும். காலையில 6 மணிக்கு உதயமாகிற ராசி 2 மணி நேரம் கழிச்சு அப்படி கொஞ்சம் மேல வந்துடும். அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு நடுவுல வந்திருக்கும், 90 டிகிரிஸ்ல வந்திருக்கும். அதுக்கு அடுத்து கொஞ்சம் அப்படி இப்படி தள்ளி வந்துருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இப்படி வந்திருக்கும். 6 மணிக்கு 180 டிகிரியில இருக்கும். அதுக்கப்புறம் 180 டிகிரியை தாண்டி நம்ம கண்ணுக்கு தெரியாத பகுதிக்கு போய் அப்ப அடுத்த ராசிக்கு உதயமாயிரும். அப்ப இந்த மாதிரி நமக்கு ஒரு நேரத்துல 12 ராசியில 6 ராசி கண்ணுக்கு தெரியும், 6 ராசி கண்ணுக்கு தெரியாது. சரியா? அப்ப இதனாலதான் இரவு பகல், இன்பம் துன்பம் அந்த மாதிரி அந்த இரட்டை தத்துவங்கள் வருது. அப்ப எதுவுமே நிரந்தரம் இல்லை, இன்பமும் நிரந்தரம் இல்லை,
துன்பமும் நிரந்தரம் இல்லை, எல்லாமே வந்து மாறி மாறி வரும்ன்றதுக்கு வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்னு டைலாக் பேசுறதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா, ஒரு நாளைக்குள்ள இந்த 12 ராசி ஒரு சுத்திட்டு வந்துடும். சரியா? அப்ப நீங்க பிறந்த நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? நீங்க பிறந்த ஏதோ 24 மணி நேரத்துல ஏதோ ஒரு நேரத்துல தான் பிறந்திருப்பீங்க. நீங்க பிறந்த நேரத்துல கிழக்கு பகுதியில எந்த ராசி இருந்துச்சோ அதுதான் உங்க லக்னம் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். லக்னம்னா என்னன்றது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். லக்னம் ஏன் ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல லா அப்படின்னு போட்டிருப்பாங்க, லக்னம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. லக்னம் என்னத்துக்கு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னா, அது நீங்க பிறந்தப்ப கிழக்கு பகுதியில இருந்த உதயமான ராசி. உங்க லக்னத்துக்குள்ள வந்து ஒரு டிகிரி போட்டிருப்பாங்க. அவங்க லக்னத்துல 5 டிகிரி, 10 டிகிரி, 20 டிகிரி, 30 டிகிரிக்குள்ள இருக்கும். 0ல இருந்து 30 டிகிரிக்குள்ள உங்க லக்னத்துக்கு ஒரு வேல்யூ போட்டு. அது என்ன மீனிங்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிறந்தப்ப லக்னம் 10 டிகிரி இருந்துச்சுன்னா, அந்த ராசி 30 டிகிரியில 10 டிகிரி மேல தெரியுது, இன்னும் 20 டிகிரி கீழே இருக்கு. உதயமாகிற ராசி கண்ணுக்கு தெரிஞ்ச பகுதி 10 டிகிரி மேல வந்துருச்சு. 10வது டிகிரி அந்த கடல் மட்டத்துல சூரியன் உதயமாகும் பொழுது அப்படி மெதுவா தெரியும்ல. அப்ப சூரியன் வந்து 10 டிகிரினா அந்த ஃபுல் சூரியன்ல 10% 30 3 பங்கா பிரிச்சுக்கணும். இப்ப சூரியனை 3 போர்ஷனா பிரிச்சீங்கன்னா 3ல 1 பங்கு மேல தெரியுதுன்னு அர்த்தம். அப்ப 20 டிகிரினா 2 பங்கு சூரியன் மேல வந்துருச்சு, 1 பங்கு கீழே இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சூரியனை இமேஜின் பண்ணுங்க. சூரியன் ரவுண்டா முழுசா மேல வந்துருச்சுன்னா சூரியன் முழுசா உதிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப சூரியன் முழுசா உதிச்சிருச்சுன்னா அது மாதிரி 30 டிகிரி மேல வந்துருச்சுன்னா அந்த ராசி உதிச்சு முடிச்சிருச்சு. இப்ப அடுத்த ராசி உதிச்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த ராசி உதயமை நம்ம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பிறந்த நேரத்துல அது இரவோ பகலோ அந்த நேரத்துல ஒரு ராசி உதயமாகும். சரியா? அது நைட்டா இருந்தா கூட ஒரு ராசி உதயமாகும், ஒரு ராசி அஸ்தமனமாயிடும். இது சைக்கிளாக் சுத்திக்கிட்டே வரும். அப்படி சுத்தும் பொழுது நீங்கள் பிறந்தப்ப கிழக்கு பகுதியில உதயமாகிற ராசி உங்களுடைய ஜனன லக்னம் என்று உங்க ஜாதகத்துல குறிக்கப்படும். அந்த இடத்துலதான் உங்க உயிர் நிலை நிக்குது. நீங்க பிறக்குறீங்க. அப்ப உங்கள் பிறப்பை உறுதி செய்வதே அந்த இடத்துல உதயமாகிற ராசி தான். உங்க உயிர், உங்களுக்கு ஒரு உயிர் வருது இல்ல பூமிக்குள்ள, அந்த பூமிக்குள்ள உயிர் வரும் பொழுது கிழக்கு, அதாவது பூமிக்குள்ள நீங்க முன்னாடியே உங்களுக்கு உயிர் வந்துருச்சு, கர்ப்பப்பையிலேயே உங்களுக்கு உயிர் இருக்கு. ஆனா பூமிக்குள்ள நீங்க உள்ள என்டர் ஆகும் பொழுது சிசேரியன் மூலியமா வந்தாலும் சரி, நார்மல் டெலிவரினால வந்தாலும் சரி, வெளியே எடுத்துட்டீங்க, பூமிக்குள்ள வந்துட்டீங்க, கர்ப்பப்பையில இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த வந்த நேரத்துல எந்த ராசி உதயமாயிட்டு இருக்குதோ அந்த ராசியில தான் உங்க உயிர் நிக்குது. சரியா? இது கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ராசியிலிருந்து அடுத்த ராசி 2ஆம் இடம், அடுத்த ராசி 3ஆம் இடம், அடுத்த ராசி 4ஆம் இடம்ட்டு நம்ம என்ன பண்றோம்? பிக்ஸ் பண்றோம் நம்ம ஜாதகத்துல. அப்ப 12 ராசிகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வேலை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த அடிப்படையில காலபுருஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன மீனிங்னா, பிரபஞ்சம், இயற்கை, டைம், பூமி சுத்திக்கிட்டே இருக்குல்ல, டைம் தான். இந்த காலபுருஷன்னா டைம் தான். இப்ப காலபுருஷனுக்கு முதல் ராசி வந்து மேஷம். அப்ப நீங்க பிறக்கிறப்ப இருக்கிற லக்னம் கிழக்கு பகுதியில் இருக்கிறது உங்களுடைய லக்னம்னா உங்களுடைய இயற்கை லக்னம் மேஷம் தான். எல்லாருக்கும் இயற்கை லக்னம் வந்து மேஷம் தான். சரியா? மாத்தி கால் வந்துட்டு இருக்கு, ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு நான் வந்து இந்த 100 லிமிட்ஸ் ரீச் ஆயிடுச்சு. நாளைக்கு இந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்றேன். சரியா? ஏன்னா நான் நேற்று வரைக்கும் ஒரு 85-90 பேர் வரைக்கும் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதனால நான் அடிஷ்னலா அதை பண்டல் சப்ஸ்கிரைப் பண்ணேன். இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்றேன். அடிஷ்னலா பீப்புள் கேன் ஜாயின். சரியா? இந்த வீடியோ ரெக்கார்டிங் வந்துடும், அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த லக்னம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்ப வந்து இந்த
ராசி அப்படின்னு ஒரு ஜோதிடத்துல நம்ம சொல்றோம்ல, இந்த ராசி அப்படின்னு சொல்றது என்னது அப்படின்னா, நீங்கள் பிறக்கிறப்ப இந்த சந்திரன் வந்து எந்த ராசிக்குள்ள நிக்குதோ அதுதான் உங்க பிறப்பு ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்கள் பிறந்தப்ப சந்திரன் வந்து எந்த ராசிக்குள்ள நிக்குதோ அததான் வந்து நம்ம சொல்றோம். அதாவது இந்த நவகிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி. இந்த 7மே வந்து உருவமுள்ள திடமான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற கிரகங்கள். உருவம் இல்லாமல் அருவமாக இருக்கின்ற கிரகங்கள் வந்து ராகு, கேது, சாயா கிரகங்கள். அப்ப இந்த 2 கிரகங்களையும் நம்ம சேர்த்து நம்ம நவ கிரகங்கள்னு சொல்றோம். இந்த கிரகங்கள் இந்த ராசி மண்டலத்துல கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தும். 7 கிரகங்கள் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தும். அதாவது இந்த பிசிக்கலா இருக்கிற பாடிஸ் சூரியன் முதற்கொண்டு சனி வரை இருக்கிற கிரகங்கள் கிளாக் வைஸ்ல சுத்தம். மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போகும், ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போகும், மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு போகும், கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு போகும், இப்படி போகும். சரியா? ராகு கேதுக்கள் வந்து மேஷத்துல இருந்து கன்னிக்கு மீனத்துக்கு போகும், மீனத்துல இருந்து கும்பத்துக்கு போகும், கும்பத்துல இருந்து மகரத்துக்கு போகும், மகரத்துல இருந்து தனுசுக்கு போகும், இப்படி ரிவர்ஸ்ல போகும் ராகுவும் கேது. அப்ப இந்த சுழற்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த கிரகங்கள் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த மூவ் ஆகுறதுக்கு ஸ்பீட் இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வேகம் இருக்கு. அது பூமியில இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குது, சூரியன்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குதுன்றத பொறுத்து இந்த டிஸ்டன்ஸை நம்ம கணக்கிடுறோம். சரியா? அப்ப இந்த நவகிரகங்கள்னு சொல்லப்படுறதுல வந்து இந்த சூரியன் வந்து நட்சத்திரம் தானே, அதை ஏன் கிரகம்னு சொல்றீங்க? சந்திரன் வந்து துணைக்கோள் தானே, அதை ஏன் கிரகம்னு சொல்றீங்க? அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கான்ட்ரவர்சிஸ்ல பேசுறவங்க இருக்கிறாங்க. கரெக்டா? அப்படி பேசுறவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நீங்க ரொம்ப டீட்டெயிலா உட்காந்து ஆராய்ச்சி செய்யறீங்க. சரியா? இந்த விஷயங்கள் சேர்ந்து மனுஷ வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது கிரகமா, நட்சத்திரமா, துணைக்கோளா அப்படின்ற விஷயத்த நம்ம எடுக்க வேண்டாம். இவை மனிதனுடைய வாழ்க்கையில சுழற்சியில இந்த இந்த ஆப்ஜெக்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து கிரகம்னு சொல்லலைன்னா இட்ஸ் சோலார் ஆப்ஜெக்ட்ஸ், செலஸ்டியல் பாடி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த செலஸ்டியல் பாடி வந்து உங்களுக்கு அவை வந்து சுற்றி கொண்டிருக்கும் பொழுது மனுஷனோட வாழ்க்கையிலையும் பூமியிலையும் தட்பவெட்ப நிலையை மாத்துது. சீதோஷ்ண பருவகாலங்கள் மாறுது. இந்த பருவகாலங்கள் மாறும் பொழுது நமக்கு மூடு மாறுது, அட்மாஸ்பியர் மாறுது, எல்லாமே மாறுது. அது மாறுறதுனால நமக்கு வாழ்க்கையில இன்பங்கள், துன்பங்கள், ஒவ்வொரு மூட்ஸ், ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ் நடக்குது. அப்ப இந்த நவ கிரகங்கள்ல வந்து சந்திரன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுற கிரகம். சந்திரன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுற கிரகம். அவர் வந்து இந்த 30 டிகிரியை வந்து 2.5 நாள்ல கடந்துருவாரு. சரியா? அவர் வந்து 27 நாள்ல வந்து ஒரு சைக்கிளை முடிச்சிருவார். ராசி மண்டலத்தை 360 டிகிரியை சுத்திட்டு வந்துருவார். அதாவது பிள்ளையாரும் முருகனும் வந்து உலகத்தை சுத்திட்டு வர்றதுக்கு போன கணக்கு இருக்குல்ல. பிள்ளையார் வந்து அம்மா அப்பாவை சுத்தினாலே உலகம்னு சுத்திடுவாரு. இவர் வந்து மயில் மேல ஏறி உட்காந்து சுத்த போவார் இல்லையா? அந்த மாதிரி ஃபாஸ்டா சுத்திட்டு வரவர் வந்து சந்திரன் வந்து ரொம்ப வேகமா சுத்திட்டு 27 நாள்ல அவர் ஒரு ஃபுல் சைக்கிளை முடிச்சிருவார். சரியா? 12 ராசிக்கும் போயிட்டு வந்துடுவார். திருப்பி அடுத்த ரவுண்டு போயிடுவார். ஆனா சூரியன் வந்து ஒரு ராசியில இருந்து ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 30 டிகிரி எடுத்துப்பார். 30 நாள் எடுத்துப்பார். ஒரு நாளைக்கு சூரியன் 1 டிகிரி கடந்து போகும் ராசியில. அப்ப 360 நாள் வந்து அவர் எடுத்துட்டு போற மாதிரி கணக்கு வரும். சரியா? 360 நாள் வந்து அவருக்கு கணக்கு வரும். இதனோட அடிப்படையில சூரியன் ஒரு நாளைக்கு 1 டிகிரி கடந்து போவாரு. சந்திரன் வந்து 2.25 நாளைக்கு ஒரு தடவை கடந்து போயிடும்.
அப்ப 30 நாளுக்கு ஒரு சூரியன் ஒரு ராசியில இருக்காரு. இதே மாதிரிதான் உங்களுக்கு புதன் என்று சொல்லப்படுகிற கிரகமும் சுக்கிரன் என்று சொல்லப்படுகின்ற கிரகமும் செவ்வாய் என்று சொல்லப்படுகின்ற கிரகமும் மாத கிரகங்கள் அப்படின்ற கணக்குல வந்து மாத கிரகங்கள்னா இவங்கெல்லாம் எக்ஸாக்டா வந்து ஒரு மாசம் எடுத்துக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து 1.5 மாசம் 1.25 மாசம் 2 மாசம் கூட எடுத்துப்பாங்க. ஆனா அதுக்கு மேல எடுத்துக்க மாட்டாங்க. இது வேரிஸ் ஆகும் இவங்களுக்கு. சரியா? அப்ப இந்த கிரகங்கள் வந்து சூரியன் முதற்கொண்டு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 செலஸ்டியல் பாடியும் உங்களுக்கு ஒரு 30 நாள்ல இருந்து 60 நாளுக்குள்ள ஒரு ராசியை கடந்துருவாங்க. கண்டினியூஸா போன் பண்ணிட்டே இருந்தா எப்படி? சோ இந்த செலஸ்டியல் பாடி உங்களுக்கு சூரியன் எக்ஸாக்டா 30-31 நாள்ல கடந்துருவாரு. சரியா? மத்த கிரகங்கள் ஒரு 1.25 மாசம் 2 மாசத்துக்குள்ள கடந்துருவாங்க. அப்ப இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு விஷயங்கள், ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள், ஒரு சூழ்நிலை மாற்றங்களை உருவாகும். சந்திரனுடைய பெயர்ச்சி டெய்லி பிரச்சனை. டெய்லி காலையில எந்திரிச்சா ஒரு பிரச்சனை, டெய்லி காலையில எந்திரிச்சா ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு இருக்கிறது. நல்லா இருக்கிறதோ கெட்டதோ இருந்தோ டெய்லி எமோஷன்ஸ், டெய்லி ஃபீலிங்ஸை கொடுக்கறது சந்திரனோட சுழற்சி. அப்ப அந்த டெய்லி எமோஷன்ஸ், டெய்லி நடக்கிற அந்த அந்த விஷயங்களை நம்ம கட்டுப்பாட்டுல வைக்கணும்னா நம்ம சந்திரன் நம்ம கட்டுப்பாட்டுல. சரியா? அது மாதிரி. அப்ப இந்த மாசத்துக்கு ஒரு தடவை மாறுற சூரியன் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டே இருப்பார் ஒவ்வொருடைய மனுஷருடைய வாழ்க்கையிலையும். தமிழ் மாதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்திரை, வைகாசி இந்த மாசங்கள்ல தான் சூரியன் வந்து மாறுறார். சித்திரை மாசம் அவரு மேஷத்துல இருப்பார், வைகாசி மாசம் அவரு ரிஷபத்துல இருப்பார். அப்ப இந்த 12 ராசிகள்ல அவர் வைகாசி மாசம்னா அந்த மாசம் ஃபுல்லா சூரியன் ரிஷபத்துல இருப்பார். இப்ப நம்ம புரட்டாசி மாசத்துல இருக்கிறோம் இன்னைக்கு அப்படின்னா, புரட்டாசி மாசம் ஃபுல்லா அவர் எங்க இருப்பாரு? தண்ணியில இருப்பார். அப்ப உங்களுடைய லைஃப்ல பாஸ்ட் ஹிஸ்டரின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? நீங்க உங்க வயசு என்னவோ அந்த வயசுல உங்க மெமரிக்கு நினைவுக்கு தெரிஞ்ச நாள்ல நடந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் அது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. அந்த டேட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல. பொதுவா ஆங்கில மாதம் தான் ஞாபகம் இருக்கும். சரியா? பொதுவா ஆங்கில மாதம் தான் ஞாபகம். இந்த ஆங்கில மாதத்தை தாண்டி அதை வந்து தமிழ் மாதமா கன்வெர்ட் பண்ணி நீங்க அந்த நடந்த நிகழ்வுகளை சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாதங்கள்ல நிறைய நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்குது, எந்தெந்த மாதங்கள்ல கொஞ்சம் நீங்க எனர்ஜி டவுனா ஃபீல் பண்றீங்க அப்படின்னு நீங்க நோட் பண்ண முடிஞ்சதுன்னா, அதை எல்லாத்தையும் சூரியன் தான் கொடுக்குறாரு. சூரியன் ஒரு மாசம் ஒரு ராசியில இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விதமான சக்தியை கொடுப்பார். ஒரு வாரத்தையோ ஒரு லிமிட்டேஷனையோ கொடுப்பார். அப்ப சூரியன் தமிழ் மாசத்துல எந்த மாசத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கொடுத்தார், என்ன நடந்துச்சு, இது வந்து டீகோடிங் பண்ணணும். நீங்க உங்க லைஃப்ல ப்ரீவியஸா உங்களுக்கு கல்யாணம் நடந்த மாசம் என்ன, உங்களுக்கு குழந்தை பிறந்த மாசம் என்ன, உங்களுக்கு நல்ல சில மாசம்லாம் நிறைய காசு வரும் சார், சில மாசம்லாம் எனக்கு நிறைய கஷ்டம் தான் சார் வரும், எனக்கு அந்த மாசம்னாலே கஷ்டம் சார், இந்த வருஷம் வருஷம் இந்த மாசம் ரொம்ப கஷ்டப்படுவேன் சார், இந்த மாசம் நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிற மாதிரி ஏதாச்சும் மாசமோ உங்களுக்கு ஒரு ஒரு பீரியடோ ஒரு வருஷத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் சூரியனா தான் இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்து இந்த மாத கிரகங்கள்னு சொல்லப்படுகிற புதன், செவ்வாய், சுக்கிரன் இருப்போம். அப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்களை நிர்ணயிக்கிறது கிரகங்கள் தான் நிர்ணயிக்குது. கிரகங்களின் சுழற்சி தான் நிர்ணயிக்குது. டே டு டே லைஃப்ல கோச்சார கிரகங்களின் தாக்கம் வந்து நமக்கு ரொம்ப பெரிய இன்ஃபுளுன்ஸை பண்ணும். சரியா? அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா தினசரி நிகழ்காலத்துக்கு காரணம். சோ அந்த அடிப்படையில
இந்த மாத கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப செவ்வாய் இந்த ராசிக்குள்ள போனா எனக்கு என்ன நடக்கணும்னு நம்மளே நம்மை அறிதல்னா என்ன தெரியுமா? தன்னை அறிதல்னா என்னன்னா, சூரியன் புரட்டாசியில இருந்தா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்றதுதான் தன்னை அறிதல். புதன் புரட்டாசியில இருந்தா எனக்கு என்ன நடக்கும், சனி புரட்டாசியில அந்த அந்த ராசியில இருந்தா என்ன நடக்கும்னு அறிஞ்சுக்கிறது தான் காலம் அறிதல். முக்காலம் உணர்ந்தவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம். இந்த நாரதரை திரிகால ஞானின்னு சொல்றோம் இல்லையா? நாரதர் மட்டும் திரிகால ஞானியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களும் இருக்கலாம். திரிகால ஞானினா என்னன்னா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை உணர்றது. அந்த திரிகால ஞானி ஆகுறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இந்த பிளானட்ஸை ஃபாலோ பண்ணணும். முன்னாடி நம்ம லைஃப்ல நம்ம வாழ்க்கை தான் நமக்கு பெஸ்ட் டீச்சர் இல்லையா? நம்ம வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, நடந்த ஈவெண்ட்ஸ் நடந்தப்ப என்ன கிரகங்கள் எங்க இருந்துச்சு, அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டா தொடர்ச்சியா ஒரு 20 வருஷத்தை ரிவர்ஸ்ல கொண்டு போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் புரியும். எனக்கு செவ்வாய் இந்த ராசிக்குள்ள வரும்போது இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியா நடக்குது, எனக்கு சூரியன் இந்த ராசிக்குள்ள இருக்கும்போது இது நடக்குது, புதன் இந்த ராசிக்குள்ள இருக்கும்போது இதெல்லாம் நடக்குது, சுக்கிரன் இந்த ராசிக்குள்ள இருக்கும்போது இதெல்லாம் நடக்குது. இந்த 4 மாத கிரகங்கள் வருஷத்துல 360 நாள்ல சுத்திட்டு வரும் பொழுது சூரியன் மட்டும்தான் எக்ஸாக்டா முடிச்சிடும். மற்ற கிரகங்கள் 1.5 வருஷம் எடுத்துக்கலாம், 1.25 வருஷம் எடுத்துக்கலாம். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் ரிட்டோகிரேட் ஆகும், வக்ரம் ஆகும், ரிவர்ஸ்ல போயிட்டு வரும். அப்ப இது வேரி ஆகும். சரியா? அது அந்த ராசிக்குள்ள இருக்கும் பொழுது அந்த மற்ற 3 சூரியனை தாண்டி புதன், செவ்வாய், சுக்கிரன் இந்த கிரகங்கள் அந்த ஒவ்வொரு ராசிக்குள்ள இருக்கும் பொழுது எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டீங்கன்னா நீங்கள் திரிகால ஞானி. சந்திரன் டெய்லி 27 நாள்ல ஒரு நாள்ல ஒரு நட்சத்திரத்துல பயணிப்பேன். நட்சத்திரத்துக்கு நான் இன்னும் வரேன். அப்ப சந்திரன் நட்சத்திரத்துல தான் இருக்கிறார். சரியா? அஸ்வினி தொடங்கி அஸ்வினி, பரணி அப்படின்னு ஆரம்பிக்கிற 27 நட்சத்திரங்கள்ல நம்ம ஒரு நட்சத்திரத்தை பத்தியும் டீட்டெயிலா படிப்போம். அஸ்வினில ஆரம்பிச்சு ரேவதியில முடிகிற 27 நட்சத்திரங்களும் உங்களுக்கு இந்த 12 ராசியில பிக்ஸ் ஆயிருக்கும். சரியா? அப்ப 27 நட்சத்திரங்கள்ல சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துல டிராவல் பண்ணி முடிச்சிருவார். அடுத்த நாள் அடுத்த நட்சத்திரத்துல இருப்பார். அது மாதிரி அவரு போவார். அப்ப அவர் போகும் பொழுது ஒரு ராசியில 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். சரியா? ஒரு ராசியில 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 4 பகுதியா பிரிச்சிடும். சரியா? 4 பகுதியா பிரிச்சிடும். அப்ப மேஷ ராசியில ஆரம்பிக்கிற 0 டிகிரியில தான் அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. மேஷ ராசியில இருக்கிற 0 டிகிரியில தான் அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட அளவை 4 சம பங்கா பிரிச்சு முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்னு பிரிச்சு. அடுத்து பரணி நட்சத்திரம் அது முடிஞ்சோன்னு அடுத்து ஆரம்பிக்கும். நட்சத்திர கூட்டம் அதை 4ஆ பிரிச்சு பரணி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் பிரிச்சிடும். இந்த மாதிரி 27 நட்சத்திரத்தையும் 4 4 4 பாதமா பிரிச்சு அதை 108 பாதங்களா நம்ம வரையறும். சரியா? 108 நட்சத்திர பாதங்கள் 27 × 4. இப்ப 108 நட்சத்திர பாதங்களும் 0 டிகிரில இருந்து 320 டிகிரிக்குள்ள பிக்ஸ் ஆகிருக்கும். அந்த 108 நட்சத்திர பாதத்தை 27 நாள்ல சந்திரன் கடந்துருவார். ஆனா சூரியன் அந்த நட்சத்திர பாதத்தை அந்த ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 30 நாள் எடுத்துக்கிறாரு. அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்குது இல்லையா? இந்த அடிப்படையில வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் ஒரு வருடத்துக்கு மேலான டைம் எடுத்துக்கும். இதுல குரு ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 1 வருஷம் எடுத்துக்காரு. சூரியன் ஒரு ராசியை கடக்க 1 மாசம் தான் எடுக்கிறாரு. கரெக்டா? குரு
ஒரு ராசியை கடக்க 30 டிகிரியை கடக்கிறதுக்கே 1 வருஷம் எடுத்துக்கிறார். சனி வந்து ஒரு ராசியை கடக்க 30 டிகிரியை கடக்கிறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறார். அப்ப அவங்க அந்த ஒரு புள்ளியில ஆழமா நிக்கிறாங்க. 1 டிகிரியில சூரியன் வந்து 1 டிகிரியில ஒரு நாள் தான் நிப்பார். அடுத்த நாள் அடுத்த டிகிரிக்கு போயிடுவார். ஆனா குரு வந்து 365 நாளும் ஒரு வருஷம் நிக்கிறாரு ஒரு ராசியில். அப்படி நிக்கும் பொழுது அந்த 30 டிகிரிய பிரிச்சா 1 டிகிரியில எத்தனை நாள் நிக்கிறாருன்ற கணக்கு பண்ணி. அப்ப அது மாதிரி சனி வந்து ஒரு 30 டிகிரியை கிராஸ் பண்றதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரு. 365 அதுல பாதி இன்னொரு 180 வருஷம் அந்த அத்தனை டேட்ஸ் எடுத்துக்கிறாரு. இந்த பீரியட்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கிரகங்கள்லாம் கொஞ்சம் ரிவர்ஸ்ல போயிட்டு ரெட்டோகிரேட் ஆகிட்டு திருப்பி பின்னாடி வருவாங்க. அதிசாரம் சொல்லப்படுகின்ற முன்னாடி போயிட்டு பின்னாடி வருவாங்க. அதாவது ரிவர்ஸ்ல போயிட்டு ஒரு காரை அப்படி ரிவர்ஸ் எடுக்கணும்னா அப்படி முன்னாடி போயிட்டு அப்படி பின்னாடி வந்து இப்படி திருப்பி இப்படி போறோம்ல, நார்மலா ஒரு டைரக்ஷன் மாத்துறோம்ல, ஒரு ட்ராக் மாத்துறோம்ல, அது மாதிரி இந்த கிரகங்கள் வந்து ரெட்டோகிரேட் ஆகும். அதை பத்திலாம் நம்ம படிக்கலாம். அப்ப இந்த கால அளவுல வந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதனாலதான் நீங்க ராசி பலன் பார்க்கும் பொழுது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களா வருது. புரியுதா? குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு வருஷம் இல்ல 2.5 வருஷம் ஒரு இடத்துல நங்கூரமா உட்கார்ந்துடுறாங்க. அப்ப அவங்க நல்லது கொடுத்தாலும் 1 வருஷமோ 2.5 வருஷமோ தாங்கிக்கணும். அவங்க கெட்டது கொடுத்தாலும் 1 வருஷமோ 2.5 வருஷமோ தாங்கிக்கணும். அப்ப இவங்க நல்லது கொடுத்தாலும் 1 வருஷம் ஃபுல்லா கொடுப்பாங்க. கெட்டது கொடுத்தாலும் 1 வருஷம் ஃபுல்லா கொடுப்பாங்க. சரியா? ஆனா சூரியனோ மற்ற 3 கிரகங்கள் அவங்க எல்லாம் வந்து நல்லது கொடுத்தாலோ கெட்டது கொடுத்தாலோ 1 மாசமோ 2 மாசமோ அதுக்குள்ள கொடுத்துருவாங்க. அப்ப நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள், சூழ்நிலைகள், காலநிலை மாற்றங்கள் இப்படிதான் நடக்குது. அப்ப குரு வந்து நல்லது பண்ணாருன்னா 1 வருஷம் ஃபுல்லா நல்லது பண்ணிடுவார். சனி நல்லது பண்ணாருன்னா 2.5 வருஷம் நல்லது பண்ணுவார். அந்த ராசியில இருக்காங்க. அப்படி நீங்க எடுத்துக்கணும். சரியா? அடிப்படை விதி. அதுல ஒரு நட்சத்திர பாதத்துல போகும் பொழுதெல்லாம் அவங்க வேற வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த ராசிக்குள்ள அவங்க டிராவல் ஆகுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படும் ஜோதிடர். இது புரியுதா? இப்ப என்னன்னா ராகு கேது இருக்கிறாங்க இல்லையா? இந்த ராகு கேது 18 மாசம் எடுத்துப்பாங்க ஒரு ராசியை டிராவல் பண்றது. இவங்க 2 பேரும் ப்ரொபோர்ஷனேட்டா 180 டிகிரில இருப்பாங்க. ராகு ஒரு 0 டிகிரில இருந்தாருன்னா கேது 180 டிகிரில இருக்கும். கேது 180 டிகிரி ராகு 180 டிகிரில இருந்தாருன்னா கேது 0 டிகிரில இருப்பாங்க. இது மாறவே மாறும். சரியா? இவங்க 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டா 180 டிகிரில தான் இருப்பாங்க இப்போ. அப்ப இந்த ராகு கேது வந்து ரிவர்ஸ்ல சுத்தணும்னு சொன்னோம் இல்லையா? அப்ப இப்ப ராகு கேது வந்து இப்ப இருக்கிற இடம் வந்து கோச்சாரத்துல இருக்கிற இடம் வந்து ராகு வந்து மீனத்துல இருக்கிறாரு, கேது வந்து கன்னியில இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க அடுத்த 18 மாசம் அந்த அந்த 18 மாசம் சைக்கிள்ல அடுத்த ராசிக்கு போவாங்க. கேது அடுத்து போறது வந்து சிம்மத்துக்கு போவாரு, ராகு வந்து கும்பத்துக்கு வந்துருவாரு. இவங்களும் வந்து நம்மளுடைய 1.5 வருஷம் 18 மாசம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்பின் பவுலர் மாதிரி. நீங்க பேட்ஸ்மேன்னா இவங்க ஸ்பின் பவுல் போடுவாங்க. சரியா? நீங்க பேட்ஸ்மேன்னா இவங்க ஸ்பின் பால் போடுவாங்க. சந்திரன் வந்து ஃபாஸ்டஸ்ட் பவுலர். சரியா? ஃபாஸ்ட் பவுலர்லயே ரொம்ப அதிகமான ஃபாஸ்டா பால் போடுறது சந்திரன். ரொம்ப ஸ்லோவா பால் போடுறவர் வந்து சனி. எப்படி பால் போடுறாங்கன்னு தெரியாம பால் போடுறவங்க ராகு கேது. நீங்க அடிக்கிற மாதிரி பார்த்து அழகா பலமா பால் போடுறவர் வந்து குரு. சரியா? மத்த 3-4 பேரும் வந்து மீடியம் பேஸ் பவுலர்ஸ். சூரியன், சுக்கிரன், செவ்வாய், இவங்க புதன்லாம் மீடியம் பேஸ் பவுலர்ஸ். இல்ல செவ்வாய் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா பால் போடுவார்.
அவங்களுடைய குணத்துக்கு ஏத்த மாதிரி. சரியா? இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து பேட்ஸ்மேனா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க ஒரு ஒரு ராசியில இருந்து உங்களுக்கு பால் போட்டாங்கன்னா, எப்படி போடுவாங்க அப்படின்றத பார்க்கணும். சரியா? அதை எப்படி நீங்க 4ஆவோ, 6ஆவோ, ஒரு சிங்கிள் ரன்னோ, இல்ல சமயத்துல பவுன்ஸ் ஆயி பால வர நீங்க என்ன பண்ணணும்? அடிக்காம நின்னு எல்லா பாலையும் அடிக்கணும்னு அவசியம் இல்லல்ல. 6 பால்ல 4 பால் டொக்கு வச்சுட்டு 2 பால்ல சிக்ஸர் அடிக்கலாம். ஒரு 4, ஒரு 6 கூட அடிச்சுக்கலாம். ஆனா, எல்லா பாலையும் அடிக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த கிரகங்கள் போடுற பால் எல்லாத்தையும் நீங்க அடிக்கணும்னு அவசியம் இல்ல. சில சமயம் ஒதுங்கிக்கலாம். சரியா? அதுதான் புத்திசாலித்தனம். அப்ப இந்த கிரகங்கள் உங்களை நோக்கி பந்துகளை வீசுவார்கள். சரியா? அது வந்து வீசிக்கிட்டே இருப்பாங்க. நிக்கவே மாட்டாங்க. ஒரு பவுலிங் மிஷின் மாரி இவங்க வீசிக்கிட்டே இருப்பாங்க. பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க எப்படி அத பேட் பண்றீங்க? அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. சரியா? அப்ப இந்த கிரகங்கள் ராசி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிரகங்களின் நகர்வு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த கிரகங்கள் ராசிகள் தாண்டி யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோன்னு இருக்கிற இந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துதான்னா தாக்கத்தை ஏற்படுத்தும். 27 நட்சத்திரங்கள் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துதா? மத்த நட்சத்திர கூட்டங்கள் அப்படி நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலையான்னா தாக்கத்தை ஏற்படுத்தும். வால் நட்சத்திரங்கள் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதா? காமெட்ஸ் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதா? ஒவ்வொரு துணைக்கோளுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கிற துணைக்கோள்கள் நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துதா? குருக்கெல்லாம் 50க்கும் மேற்பட்ட சந்திரன் இருக்கு. துணைக்கோள் இருக்கு. சாட்டர்னுக்கு குருவுக்கு ஈக்குவலா 50க்கு மேற்பட்ட துணைக்கோள்கள் இருக்கு. பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் தான் சந்திரன். கரெக்ட்டா? செவ்வாய்க்கு 2 துணைக்கோள் இருக்கு. அ சுக்கிரனுக்கும் புதனுக்கும் துணைக்கோள் இல்ல. அப்ப இந்த செவ்வாயோட 2 துணைக்கோள் நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துதான்னா, தாக்கத்தை குருவோட துணைக்கோள்கள் நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துது. தாக்கத்தை நம்ம வந்து அத கிளியரா புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா, நம்ம இன்னும் டீப்பா அஸ்ட்ராலஜிய புரிஞ்சுக்கிறோம். நம்ம அந்த அளவுக்குலாம் யாரும் யோசிக்கிறது இல்ல. இந்த உபகிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரகங்களின் ஆராய்ச்சி வந்து நம்ம முன்னோர்கள் கொஞ்சம் தான் குடுத்திருக்கிறாங்க. நெறைய உபகிரகங்கள் இருக்கு. இப்ப பிளானட்ஸ். அந்த கிரகங்களோட சுழற்சி, அந்த கிரகத்தோட மூட மாத்தும். அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம என்ன நெனைக்கிறோம், ஒரு ஜூபிட்டர் வந்து ஒரு ராசியில இருந்தாருன்னா, அந்த ராசியில இருக்கிறதுக்கு அவருக்கு இந்த பலன் தான் அப்படின்ட்டு ஜோதிடத்துல ஒரு விதிய வச்சுக்கிட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஒரே ஒரு சந்திரன் பூமிய சுத்தும் பொழுது நமக்கு இரவு, பகல் அந்த கான்செப்ட் வருது. ராகு, கேது கான்செப்ட்டே சந்திரனோட பயண பாதையில தான். ஓகேவா? நீங்க ராகு, கேதுன்னா என்னது? சந்திரன் வந்து பூமிய சுத்துது. பூமிய சுத்தும் பொழுது அது வந்து 5.1 டிகிரி சாய்ஞ்சு சுத்துது. சரியா? அப்படி சுத்தும் பொழுது செலஸ்டியல் ஈக்குவேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. செலஸ்டியல் ஈக்குவேட்டர். அது அந்த சமதளத்துல சூரியனும், பூமியும் ஒரு நேர்கோட்டுல இருக்கு. இந்த இடத்துல சூரியன் இருக்குதுன்னா, இந்த இடத்துல பூமி இருக்குது. அப்ப சூரியனை பூமி இப்படி சுத்துதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சந்திரன் வந்து பூமிய இப்படி 5.1 டிகிரில இப்படி கிராஸா சுத்திக்கிட்டே பூமி சுத்தும். அப்படி சுத்தும் பொழுது இந்த சந்திரன் வந்து இந்த செலஸ்டியல் ஈக்குவேட்டர்னு சொல்லப்படுகின்ற அந்த சமதளத்துல நிக்காது. பூமியும் சூரியனும் அந்த செலஸ்டியல் ஈக்குவேட்டர்ல ஒரே ஆக்சிஸ்ல சென்டர் ஆக்சிஸ்ல நிப்பாங்க. இந்த சந்திரன் வந்து இந்த செலஸ்டியல் ஈக்குவேட்டர் அந்த சமதளத்துல மேலேயோ கீழேயோ அந்த சந்திரன் வந்து சுத்தும் பொழுது அது மேலேயோ கீழேயோ இருக்கும். இந்த சந்திரன் எப்ப மேல இருக்குதோ அது வந்து ராகு. அந்த சந்திரன் எப்ப கீழ இருக்குதோ அது கேது. அதுதான் ட்ரூ நோடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த ராகு கேதுக்கள்ன்றது என்னது? சந்திரன் பூமியை சுத்துற அந்த வட்டப்பாதையில இருக்கிற
மேல இருக்கிற புள்ளி ராகு, கீழே இருக்கிற புள்ளி கேது. அவ்வளவுதான். சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதை தான் ராகு கேது. அந்த ராகு கேது அந்த வட்டப்பாதை இருக்குல்ல, அந்த வட்டப்பாதை இந்த செலஸ்டியல் ஈக்குவேட்டர் என்று சொல்லப்படுகிற அந்த விஷயத்துக்கு வருஷத்துக்கு 2 தடவை சமதளத்துக்கு அப்படி வரும் பொழுது கிரகணங்கள் ஏற்படும். சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நமக்கு ஏற்படுறது என்னதுன்னா, அந்த ராகு கேதுவோட அச்சு செலஸ்டியல் ஈக்குவேட்டருக்கு நேரா வரும் பொழுது, அதாவது சந்திரன் அந்த புள்ளியில நிற்கும் பொழுது அது சமதளத்துல நிற்கும். அதாவது பூமி இருக்கிற சமதளம் சூரியன் இருக்கிற சமதளத்துக்கு நேர் கோட்டுல சந்திரன் உட்காரும். அப்படி உட்காரும் பொழுது வருகின்ற கிரகணங்கள் தான் உங்களுக்கு சூரிய கிரகணங்களும் சந்திர கிரகணங்களும் ஏற்படுறதுக்கான காரணம். அப்ப மாசம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும். ஆனா நமக்கு தெரியாம போறதுக்கு காரணம் என்னன்னா, அது சமதளத்துல வராது, அது கொஞ்சம் மேலேயும் கீழேயும். அதனாலதான் கிரகணங்கள் முக்கியத்துவம் தெரியுது. புரியுதா? அதை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். அப்ப ஒரே ஒரு ராகு கேதுவை வச்சுக்கிட்டே நம்மளால தாங்க முடியல. கரெக்டா? ஒரு சந்திரனை வச்சுக்கிட்டு அந்த இந்த படத்துல பாஸ் என்கின்ற பாஸ்கரன்ல ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு என்னால தாங்க முடியல அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி ஒரே ஒரு கிரகத்தை ராகு கேதுவை வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா? அப்ப ஜூபிட்டருக்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்கு? அந்த அத்தனை துணைக்கோள்களும் ஜூபிட்டரை சுத்துது இல்லை? அப்ப அதுக்கு எத்தனை ராகு கேது? சயின்டிபிக்கா யோசிங்க. ஜூபிட்டரை ஒரு கிரகமா வச்சு நீங்க ஜூபிட்டர்ல வாழ்றீங்க அப்படின்னா அதுக்கு எத்தனை ராகு கேது? அப்ப சனிக்கு எத்தனை கிரகம் இருக்குது? துணை கிரகம். சனிக்கு இருக்கிற அத்தனை துணை கிரகமும் ஒரு ஆக்சஸ்ல தான் சுத்துது, எதுவும் இடிச்சுக்கல. எல்லா துணைக்கோளும் அதுக்கு ஒரு வட்டத்துல சுத்திட்டு இருக்குது, இடிச்சுக்காம. அப்ப சனிக்கு இருக்கிற அத்தனை துணைக்கோள்களுக்கு அத்தனை ராகு கேது. செவ்வாய்க்கு 2 துணைக்கோள் இருக்குதுன்னா செவ்வாய்க்கு 2 ராகு கேது. அவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கிறவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்கும் 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னா 2 ராகு கேதுவை சமாளிக்கணும். அது மாதிரி குரு அத்தனை ராகு கேதுவை சமாளிக்கிறாரு, சனி அத்தனை ராகு கேதுவை சமாளிக்கிறாரு. இது புரியுதா உங்களுக்கு? அப்ப அத்தனை ராகு கேது இருக்கிற அந்த ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற மூட் எப்படி இருக்கும்? அப்ப மூட் ஆஃப் ஜூபிட்டர், மூட் ஆஃப் சாட்டர்ன், இந்த கான்செப்ட்ல நீங்க யோசிக்கணும். அந்த மூட் ஆஃப் ஜூபிட்டர், மூட் ஆஃப் சாட்டர்ன் நம்ம இன்டெப்தா யாருக்கும் தெரியாது. அதனாலதான் நம்ம என்னதான் ராசி பலன் பார்த்தாலும் குரு இந்த இடத்துல இருந்தா நல்லதானே செய்வாரு அப்படின்ட்டு நம்ம பொதுவா யோசிக்கிறோம். அவரு நல்லதுதான் செய்வாரு, ஆனா அவர் என்ன மூட் இருக்கிறாரு? இன்னைக்கு அவருக்கு அங்க இருக்கிறதுல அந்த ராகு கேதுக்கள், அந்த கிரக அவருக்கு இருக்கிற துணை கிரகங்கள் அவருக்கு என்ன மாதிரியான மூடை கொடுக்கும்? அது இம்பார்ட்டன்ட். சரியா? அதை நோக்கி நம்முடைய ஆராய்ச்சிகள் விரிவடையும். ஜோதிடத்துல நம்மளுடைய ஆராய்ச்சிகளோட தாக்கம் உலகியல் ஜோதிடத்துல எப்படி நடக்குது அப்படின்னு அந்த ஜூபிட்டரோட சப்ளானட்ஸ் எந்த இடத்துல இருக்கும் போதெல்லாம் பூமியில என்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்ற லெவலுக்கு நம்மளுடைய ஆராய்ச்சிகளை விரிவுபடுத்தினா அது இன்னும் துல்லியமான அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸுக்கு வழிவகும். சரியா? அப்ப நம்மளால ஒரு ராகு கேதுவுக்கே பலன் எடுக்கிறதுக்கு தடுமாறும். இதுதான் அந்த நீட்சி ஜோதிடத்தின். அப்ப இதை தாண்டி இருக்கிற கேலக்சின்னு இருக்குல்ல, நம்ம மில்கி வே கேலக்சியில சூரிய குடும்பம் ஒரு சின்ன போர்ஷன். அப்ப இந்த கேலக்சி மில்கி வே கேலக்சியில சூரிய குடும்பத்தை தாண்டி எத்தனையோ லட்சம் நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? அந்த நட்சத்திரங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தலையானா ஏற்படுத்ததான் செய்யும். அதை உணர்ந்து கொள்வதற்கு நம்மளுடைய மனித அறிவு இன்னும் எட்டப்படவில்லை. அப்ப பக்கத்துல இருக்கிற நியரஸ்ட் கேலக்சி நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தலையானா தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம அதுக்கு உணர்ந்து கொள்ள நமக்கு சுத்தி இருக்கிறத ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கிற இந்த பிளானட்டை ரிசர்ச் பண்ணியே நம்மளால இன்னும் ஒரு முழுமையான ஒரு அறிவை பெற முடியலன்னா ஒரு அந்த அந்த மத்த புதுசா உருவாக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கேலக்சியே உருவாகுது. இந்த பறந்து விரிந்த பிரபஞ்சத்துல
புதுசா ஒரு கேலக்சியே உருவாயிட்டு இருக்கு. புதுசா ஒரு நட்சத்திர கூட்டங்கள் உருவாயிட்டு இருக்கு. நிறைய நட்சத்திர கூட்டங்கள் செத்துட்டு இருக்கு. நட்சத்திர கூட்டங்கள் உருவாயிட்டு இருக்கு. நட்சத்திர கூட்டங்கள் செத்துட்டு இருக்கு. அப்ப இந்த பூமியில மட்டும்தான் உயிர் இருக்குதா? மத்த இடத்துல உயிர் இல்லையா? 100% உயிர் இருக்கும். நமக்கு தெரியல. நமக்கு அறிவு எட்டிய வரையில தெரியல. நம்ம ரொம்ப பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது. நம்ம ஒரு சாதாரண ஆளுங்க தான். சரியா? அப்ப நம்ம கண்ணுக்கு எட்டாத தூரத்துல எவ்வளவோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் பொழுது, அதையெல்லாம் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவோ, ஆற்றலோ நமக்கு இன்னும் வரல. இப்பதான் பார்க்கிறோம். அது நம்ம வாழ்க்கையில எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது? ஸோ இந்த வகையில இப்படி இருக்கும்போது, இப்ப இந்த ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த அண்டத்தில் இருக்கிறது அத்தனையும் பிண்டத்துல இருக்கு. இந்த உடம்புல இருக்கு. இதுதான் சூட்சமம். இததான் நீங்க இன்னைக்கு கிளாஸ்ல கிளியரா புரிஞ்சுக்கணும். அண்டத்தில் உள்ள அத்தனையும் பிண்டத்தில் உள்ளது. இந்த பாக்கியநாதன் அப்படின்ற இந்த உடம்புக்குள்ள 12 ராசி மண்டலங்கள் இருக்கு. இந்த பாக்கியநாதன்ன்ற இந்த உடம்புக்குள்ள 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த பாக்கியநாதன்ன்ற உடம்புக்குள்ள 9 நவகிரகங்கள் இருக்கு. அது மாதிரி உங்க எல்லாருக்கும் இருக்கு. அப்ப ஒவ்வொரு மனிதனும் பிரபஞ்சமாகவே இருக்கிறான். அதுதான் அடிப்படை தாத்பரியம். காலபுருஷ தத்துவத்துல நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த உடம்பு பிரபஞ்சமும் வேற கிடையாது. இந்த உடம்பும் பிரபஞ்சமும் வேற கிடையாது. நீங்க பொறந்தப்ப இருந்த ராசி, நட்சத்திரம், கிரகம் அந்த அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா? அந்த சிச்சுவேஷனோட வெளிப்படைத்தன்மை தான் நம்ம மனுஷன், இந்த உடம்பு. அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம்ல, அது வந்து இப்ப போட்டோ எடுக்கிற மாதிரி. நம்ம போட்டோ வந்து என்ன பண்ணுவாங்க, டக்கு 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 டக்குன்னு எடுத்துட்டு போவாங்கல்ல. இப்ப கல்யாணம் தாலி கட்டுற சீன்ல போட்டோகிராஃபர் என்ன பண்ணுவாரு? ரொம்ப முக்கியமான ஈவென்ட்ல அது. அப்ப என்ன பண்ணுவாரு? அப்படி நிறைய கூட்டம் வேற இருக்கும். அப்படி மேலே ஏறி டக்கு 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 டக்குன்னு அடிப்பாங்க. ஏதாச்சும் ஒரு போட்டோ கரெக்டா வந்தா போதும். அதை மிஸ் பண்ணிட்டா போட்டோகிராஃபரை கொன்றுவோம்ல நம்ம. அது மாதிரி நம்ம எந்த ஊர்ல இருக்கிறோம், நம்ம எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிறோமோ, இல்ல எந்த வீட்டுல பிறக்கிறோமோ, நம்ம இருந்த இடத்துல ஒரு ஜியோ லொகேஷன் இருக்கும்ல, லாட்டிடியூட், லாங்கிடியூட். அந்த லாட்டிடியூட், லாங்கிடியூட்ல நீங்க பிறக்கிறப்ப இருந்த வானத்துல இருந்த ராசிகளின் தன்மை, நட்சத்திரத்தின் தன்மை, கிரகத்தின் தன்மையோட ஒரு காப்பி தான் உங்க உடம்பு. இதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க பிறந்த குழந்தையா வெளியே எடுக்கிறீங்கல்ல, கையில எடுக்கிறாங்கல்ல, அது என்னதுன்னா ஒரு போட்டோ காப்பி தான். அது போட்டோ காப்பி என்னதுன்னா, அந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்து வானத்தை பார்த்தா, அந்த இடத்துல இருந்து நீங்க பிறந்த இடத்துல இருந்து வானத்தை பார்த்தா, எந்த ராசி உதயமாயிட்டு இருக்குது, அந்த எந்தெந்த ராசியில என்னென்ன கிரகம் இருக்குது, எந்தெந்த கிரகம் எந்த நட்சத்திர பாதத்துல இருக்குதோ, அந்த சிச்சுவேஷனோட ஒரு போட்டோ காப்பி தான் நீங்க. புரிஞ்சுச்சா? அப்ப நீங்க எல்லாமே அந்த பிரபஞ்சத்தோட ஒரு இன்ஸ்டன்ஸ் தான். அந்த இடத்துல இருந்து நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கீங்க. பிரபஞ்சம் மூவ் ஆக மூவ் ஆக மூவ் ஆக நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. சரியா? அப்ப நம்ம எல்லாருமே ஒரு ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி அந்த ஒரு காப்பி தான். அந்த வந்து ஒரு காப்பியை தான் பூமி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. பிரபஞ்சத்தோட ஒரு ரெப்ளிகாவை தான் மனுஷனா வந்து பூமி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த சயின்டிபிக் ஃபிக்ஷன் படம்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த ஏலியன்ஸ் படம்லாம் பார்த்திருப்பீங்க. ஏலியன்ஸ் வந்து பூமியை அட்டாக் பண்ண வந்துரும். ஏலியன்ஸ் வந்து பூமியை அட்டாக் பண்ண வரும் பொழுது என்ன பண்ணுவாங்க, நிறைய ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணும்போது இந்த கமாண்டோ டீம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏலியனை கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து ஒரு டேபிள்ல அவருக்கு மயக்கம் மருந்தோ அவர் அடிபட்டுரும். அந்த ஏலியனை டீகோடு பண்ணி இதுக்கு வந்து நம்மளோட நர்வ் சிஸ்டம் மாதிரி தான் இருக்குது, இதுக்கு வந்து இந்த மாதிரி இது இவ்வளவு சக்தியா இருக்குது, இதோட ரத்தம் இப்படி இருக்குது, இது இன்னும் இப்படி நேரத்துல முடிச்சிடும், அந்த மாதிரி சயின்டிஸ்ட் வந்து டீகோடு பண்ற மாதிரி தான் சீன் வைப்பாங்கல்ல. அது மாதிரி ஒரு மனுஷன் உடம்ப எடுத்து டீகோட் பண்ணா அது பிரபஞ்சத்தை டீகோட் பண்றாங்க. a single human body, அதுல முழு பிரபஞ்சமும் அடங்கியிருக்கு. சரியா? அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்ப ஒரு சின்ன முடியில நம்முடைய முடியில உங்க டிஎன்ஏ எடுத்து நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி உங்க முழு உடம்பும் 360 டிகிரி
ராசி மண்டலம். உங்க முழு உடம்பும் தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிற உங்க முழு உடம்பும் 360 டிகிரி இருக்கிற ராசி மண்டலம். மேஷத்துல ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் உங்க உடம்புல ராசி மண்டலம் இருக்கு. சரியா? அடுத்து 9 கிரகமும் உங்க உடம்புல இருக்கு. 27 நட்சத்திரமும் உடம்புல இருக்கு. இப்ப அந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் காலபுருஷ தத்துவப்படி இருக்கு. இப்ப மனுஷனா தலை இருக்கும், ஷோல்டர் இருக்கும், கை இருக்கும், கையில விரல் இருக்கும், நெஞ்சு இருக்கும், இடுப்பு இருக்கும், பிறப்புறுப்புகள் இருக்கும், கால் இருக்கும், பாதம் இருக்கும்னு இருக்குல்ல. அப்ப இந்த தலை முதல் பாதம் வரை மனுஷனுக்கு இதுதான் பிசிக்ஸ். மனுஷனோட பாடி ஸ்ட்ரக்சர், அனாட்டமி இப்படிதான் இருக்கும்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்குதுல்ல. அந்த மனுஷனோட அனாட்டமி தலை இருக்கும், கால் வரைக்கும் இப்படிதான் இருக்கும். மனுஷனா 10 விரல் இருக்கும், காலில் 10 விரல் இருக்கும், 2 கண்ணு இருக்கும், ஒரு மூக்கு இருக்கும், அது 2 ஓட்டை இருக்கும், வாய் இருக்கும், 32 பல்லு இருக்கும். இது எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். ஆனா ஒவ்வொரு மனுஷனும் வெவ்வேறு உருவ தோற்றத்துல இருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு யூனிக்கா இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி அந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற அந்த அனாட்டமி தான் காலபுருஷத்துக்கு. மேஷம்னா தலை, மீனம்னா பாதம், நடுவுல இருக்கிற ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு உடல் உறுப்பு. இது டிஃபால்ட் அனாட்டமி. அப்ப அந்த டிஃபால்ட் அனாட்டமி மாதிரி ஒரு மனுஷன் உருவானா மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும், தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கும். சரியா? நீங்க பிறக்கும் பொழுது ஒரு உறுப்பு சரியா வளரல, அங்க ஈனமா பிறக்குறீங்கன்னா அந்த இடத்துல அந்த ராசி மண்டலம் பயங்கரமா பாதிக்கப்படும். அவ்வளவுதான் காரணம். சரியா? இப்ப அந்த ராசிக்குள்ள நீங்க பிறக்கிறப்ப இருந்த கிரகம் ஒரு ராசிக்குள்ள இருக்கும் இல்லையா? அப்ப டிஃபால்ட்டா அந்த ராசி மண்டலத்தில் இருக்கிற கிரகம் உங்க உடம்புல எந்த பார்ட்ல இருக்குதுன்றதை நீங்க விஷுவலைஸ். அப்ப நீங்க பிறந்தப்ப உங்களுடைய சூரியன் மேஷத்துல இருந்தாரு அப்படின்னா உங்களோட உடம்புல பிறப்பு காலத்துல சூரியன் தலையில இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு உடல் உறுப்பு மேப் பண்ணுது ஜோதிடம். நான் அதை டீட்டெயிலா அடுத்த வகுப்புகள்ல ஸ்லைட் ஷோ மாதிரி போட்டு காட்டுறேன். நீங்க அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, ஒவ்வொரு ராசி மண்டலமும் நீங்க பிறந்தப்ப உருவான ராசி மண்டலம் இருக்கு இல்லையா, லக்னோன்னு சொல்றேன்ல. நீங்க பிறந்தப்ப கீழ் வானத்துல உதிச்ச ராசி தான் உங்க லக்னோன்னு சொல்றேன் இல்லையா, அந்த லக்னம் உங்க தலையார். காலபுருஷனுக்கு இருக்கிற மேஷ ராசி உங்களோட அனாட்டமி. மனுஷனா தலை மேல இருக்கும் அப்படின்றது உங்களுடைய டிஃபால்ட் அனாட்டமி ஸ்ட்ரக்சர். அதுல நீங்க பிறக்கிறப்ப எந்த 12 ராசியில எந்த ராசி கிழக்கு பக்கத்துல இருக்கோ, உதயமாச்சோ, அந்த ராசி உங்களுடைய தலை லக்னம். சரியா? அப்ப அது அப்படியே இருக்குது. இப்ப கோச்சாரத்துல ஒரு ராசி உதயமாயிட்டு இருக்குது இல்ல, அது உங்களுடைய கோச்சாரம். அது ஒரு லேயர். அப்ப 3 லேயர் இருக்கும் மனுஷனுக்கு. நீங்க பிறந்தப்ப உங்களுக்கு ஒரு டிஃபால்ட் உடம்பு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அது காலபுருஷ ராசி தத்துவம். இந்த காலபுருஷ ராசி தத்துவம் எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது. நீங்க பிறந்தப்ப இருக்கிறது ஒரு லேயர், இப்ப கோச்சாரத்துல நடந்துட்டு இருக்கிறது ஒரு லேயர். சரியா? அந்த 3 லேயரையும் நம்ம சிங்க் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கு. இதுல காலபுருஷத்துல இருக்கிற ராசியை நம்ம எதுவும் பெருசா மாத்த முடியாது. நம்ம பிறந்தப்ப இருந்த ராசி தத்துவத்தை நம்ம பெருசா மாத்த முடியாது. கோச்சாரத்துல இருக்கிற கிரகங்களோட தாக்கத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்குதான் நம்ம பிறந்திருக்கிறோம். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையை நமக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்க முடியும். இந்த காலபுருஷ ராசி தத்துவத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 லேயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் அனாட்டமி. காலபுருஷருக்கு மேஷம்னா தலை, மீனம்னா பாதம். நீங்க பிறந்தப்ப ஒரு ராசி ஸ்ட்ரக்சர் இருக்கு பிறந்த நேரத்துல. அது உங்களுக்கு பிறந்தப்ப கிழக்கு பக்கத்துல உதிச்ச ராசி லக்னம். அது தலையாயிடும். இப்ப காலபுருஷனுக்கு மேஷம் லக்னம். நீங்க பிறந்தப்ப உங்களுக்கு கடகம் லக்னமா வந்துச்சுன்னா கடகம் தலையில இருக்கும். அப்ப மேஷம் கடகம்
இப்ப வந்து உதயமாயிட்டு இருக்கிற லக்னம் வந்து விருச்சிகம்னா விருச்சிகம். அப்ப காலபுருஷ மேஷம், நீங்க பொறந்தப்ப இருந்த கடகம், இப்ப இருக்கிற விருச்சிகம். அப்ப இந்த 3 லக்னமும் தலையில இருக்கும். 3 லேயரா இருக்கீங்க நீங்க. 3 லேயர். உங்க உடம்ப வந்து குளோன் எடுத்து நீங்க இன்னொரு பக்கத்துல 3 உடம்பா வச்சீங்கன்னா 3 குளோன் 3 ஆப்ஜெக்டா பிரிச்சு வச்சிருக்கீங்க. சினிமாலலாம் காட்டுவாங்கல்ல. ரஜினிய வந்து டபால்னு 9 ரஜினி இப்படி வருவார்ல. அது மாதிரி உங்கள ஒரு 3 ஆப்ஜெக்டா அவங்கள பிரிச்சு வைங்க. உங்க பக்கத்துல ஒண்ணு, இந்த சைடு ஒண்ணு. நீங்க 3 பேரா இருக்கிறதா இமேஜின் பண்ணுங்க. அப்படி இமேஜின் பண்ணீங்கன்னா நடுவுல இருக்கிறது காலபுருஷன். அது மேஷம் தான் தலை. ரைட் சைடுல இருக்கிறது உங்களோட பிறந்தப்ப இருந்த லக்னம். அதான் தலை. இந்த சைடு லெஃப்ட் சைடுல இருக்கிறது இன்னைக்கு இப்போ உதயமாயிட்டு இருக்கிற லக்னம் இருக்குல்ல, அதான் தலை. அப்ப நீங்க உங்களுக்கு 3 தலை. 10 தலை ராவணன் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு 3 தலை இருக்குது. உங்களுக்கு 3 உடம்பு இருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. உங்க உடம்பு பிசிக்கலா ஒரு உடம்பு தான். ஆனா இந்த உடம்புல 3 உடம்பு இருக்கிறதா நீங்க இமேஜின் பண்ணுங்க. அந்த ஒரு உடம்பு காலபுருஷன். காலபுருஷ தத்துவத்துல இருக்குது. இப்ப நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான தத்துவம். இந்த வகுப்பே இப்ப நான் சொல்றதுலதான் அடங்கி இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்த வகுப்புகள் உங்களுக்கு புரியும். உங்க உடம்ப 3ஆ வச்சுக்கோங்க. உங்களுக்கு 10 தலை ராவணன் மாதிரி உங்களுக்கு 3 தலை அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. சரியா? நான்முகன் பிரம்மா இருக்கார் இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு வந்து 3 தலை இருக்கிறதா இமேஜின். ஒரு தலை வந்து காலபுருஷ வேஷம். இன்னொரு தலை வந்து நீங்க பிறந்தப்ப இருந்த லக்னம். இன்னொரு தலை வந்து நீங்க இப்ப இப்ப இருக்கிற லக்னம். மாறிக்கிட்டே இருக்கு. இந்த 3த்தையும் சிங்க் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க திரிகால ஞானி. நீங்க அவேக்னிங் ஸ்டேட்டஸ் இருக்கீங்க. அதை நோக்கிதான் இந்த வகுப்பு போகுது. சரியா? இன்னும் டீட்டெயிலா காலபுருஷ தத்துவம் நிறைய பேசுவோம். நம்ம கூடுமான வரைக்கும் இந்த பிரபஞ்சம் நம்ம உடம்ப பிரபஞ்சமா எடுத்துக்கிட்டு இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு ஹியூமனும் பிரபஞ்சம். அந்த அடிப்படையில தான் இந்த வகுப்பு போகும். அப்ப நீங்களே ஒரு யூனிவர்ஸ். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிவர்ஸாவே தான் இருக்கீங்க. அப்ப உங்க யூனிவர்ஸ்ல இருந்து என்ன ப்ரொடக்ட் பண்றீங்க, நீங்க என்ன ஆளுமையில இருக்கீங்க, எவ்வளவு நிறைவா வாழ்றீங்க, இன்னும் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் எவ்வளவு நிறைவா மகிழ்ச்சியா வாழ முடியும் அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இந்த அடிப்படை ஜோதிட வகுப்பு போடணும். சரியா? இந்த வகுப்போட முடிவுல வந்து தன்னை அறிதல் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த எல்லாரும் கிளியரா உணர்ந்துட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதுல நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். எல்லாமே செல்ஃப் சென்ட்ரிக்கா இருக்கும். நான் யார்? இந்த வகுப்போட நோக்கம் வந்து ஒவ்வொருத்தரும் நான் யார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல போற மாதிரி தான். இப்போ வந்து நீங்க வந்து கேள்விகள் கேட்கலாம். கேள்விகளை வந்து சாட்ல கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இன் சாட். சாட்ல டைப் பண்ணுங்க, நான் வந்து பதில் சொல்றேன். கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா சாட்ல டைப் பண்ணுங்க, நான் படிச்சு பதில் சொல்லுவேன். யாருக்காச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நாளைக்கு வகுப்புக்குள்ள வந்து நான் இந்த அட்டெண்டிஸ் 100 இருக்கிறத அடிஷ்னல் பேக்கேஜ் வாங்கி மாத்துவேன். இன்னைக்கு நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோவை வந்து நான் திருமகள் தரிசனத்துல டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். அதை எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணுவேன். எனி ஒன் கேன் சி. சரியா? கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க கேளுங்க. ஐயா, மேஷ முதல் ராசியாக காலபுருஷ தத்துவத்தில் ஏன் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். சரியா? மேஷம் அப்படின்றது இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் பேர் எப்படி வந்துச்சு அப்படின்ற அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. அது வந்து மேஷம் 0ல இருந்து 30 டிகிரி வரைக்கும் மேஷம் அப்படின்ட்டு இருக்குது. அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய அறிவுல இருக்கு. சரியா? மேஷம்னு ஏன் அதுக்கு பேர் வச்சாங்க, ரிஷபம்னு ஏன் அதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்றதெல்லாம் அந்த நட்சத்திர கூட்டங்களோட உருவ அமைப்பு இங்க இருந்து பார்த்தா ஆடு மாதிரி தெரியும்.
ரிஷபத்தோட நட்சத்திர கூட்டத்தோட புள்ளிகளை வச்சா மாடு மாதிரி தெரியும், எருது மாதிரி தெரியும். மிதுனத்தோட விஷயங்களை பார்த்தா ரெண்டு ரெண்டு மனிதர்கள் இருக்கிற மாதிரி தெரியும். கடகத்தை வந்து பார்த்தா நண்டு மாதிரி தெரியும். அப்ப அந்த நட்சத்திர கூட்டங்களின் வடிவமைப்பை வச்சு இங்க இருந்து பார்த்தா மேஷம் அப்படின்னா ஆடு. சரியா? ஆடோட உருவத்தை ஒத்து இருக்கிறதுனால அதுக்கு மேஷம்னு பேர் வச்சாங்க. இதுதான் அந்த ராசிக்கு பெயர் வந்த காரணம். இதை தாண்டி வேற ஏதாச்சும் மீனிங் இருக்குதான்றது எனக்கு தெரியல. பொதுவா காரணம் வந்து ஒவ்வொரு ராசியும் நட்சத்திர கூட்டங்களால் பிரிக்கப்படுது. ஒரு நட்சத்திர கூட்டம் 2 ராசியில கூட இருக்கும். சில நட்சத்திரங்கள் முழுசா ஒரு ராசியில அடங்கிது. சில நட்சத்திர கூட்டங்கள் வந்து 2 ராசியில பரவிது. அப்படி இருக்கும் பொழுது இங்கிருந்து கீழ இருந்து அந்த வானத்தை பார்க்கும் பொழுது அந்த 30 டிகிரியை நம்ம தனியா பார்த்தோம்னா அந்த 30 டிகிரியில இருக்கிற நட்சத்திர புள்ளிகளை நிறைய நட்சத்திரங்கள் தெரியும். அதை வந்து ஒரு புள்ளியா வச்சு அதை ஒரு கோடு போட்டு லைன்ஸ்ல கனெக்ட் பண்ணா நமக்கு ஒரு உருவம் தெரியும். அந்த உருவம் ஆடு மாதிரி இருக்கிறதுனால மேஷம், மாடு மாதிரி இருக்கிறதுனால ரிஷபம், 2 மனிதர்கள் மாதிரி இருக்கிறதுனால மிதுனம், நண்டு மாதிரி இருக்கிறதுனால கடகம், சிம்மம் சிங்கம் மாதிரி இருக்கிறதுனால சூரியன். அந்த மாதிரி கணக்கு சொல்றோம். அடுத்த கொஸ்டின்ஸ். நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஓகே. தற்சமயம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பு நாம் பிறந்த பொழுது இருக்கும் கிரக அமைப்பு படி இருக்கிறதா அல்லது காலபுருஷ தத்துவப்படி ஏற்படுகிறதா அது கோச்சார கிரகம் இருக்கிறதா சொல்றேன். நீங்க வந்து 3 லேயர்ல இருக்கிறீங்க. சரியா? அந்த 3 லேயர்ல பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்களை வந்து அதுவே செய்யும். வளர்ச்சிதை மாற்றங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த வளர்ச்சிதை மாற்றங்கள்னா என்னன்னா அந்தந்த டைம்ல அந்தந்த விஷயத்த பாடி ட்ரிகர் பண்ணி வளர்த்துரும். நீங்க பிறந்த உடனேயே நீங்க வளர ஆரம்பிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு வகையில வளர்ச்சி நின்றுது. அப்புறம் வந்து இந்த வளர்ச்சி குறையுது. அப்புறம் வயசாகி செத்து போயிடுறீங்க. அந்த பிறப்புக்கும் இடைப்பட்ட காலத்துக்கும் நடுவுல நடக்கிற அந்த பாடியோட நேச்சுரல் குரோத் நேச்சுரலா குறையிறது. இறப்பு வரை இருக்கிறதுக்கு அந்த இண்டிகேஷன் பண்றது எல்லாமே நீங்க பிறக்கிறப்ப இருக்கிற கிரக நிலைகளும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில நடந்தது. இதை எப்படி நம்ம எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது கோச்சாரத்தில் இருக்கிற கிரக நிலைகளை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறோன்றதை பொறுத்து. அதனால உன் வாழ்க்கை உன் கையில். உங்க பிறப்பு ஜாதகம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி நம்ம வாழ முடியும். அப்ப நம்ம எண்ணங்களை தான் நம்ம கரெக்டா கவனிக்கணும். நம்ம எண்ணங்களை கரெக்டா பிக்ஸ் பண்ணிட்டோம்னா கோச்சாரத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கோச்சாரம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம்னா கோச்சாரத்து மூலியமா பிறப்பு ஜாதகத்தையோ காலபுருஷத்தையோ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா? நீங்களே ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து ஒரு கிரகத்தின் தன்மையில தான் இருப்பீங்க. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நிமிஷத்துல ஒரு கிரகமா தான் செயல்படுவான். நவ கிரகத்துல ஒரு கிரகமா தான் ஒரு மனுஷன் இருப்பான். சரியா? இப்ப நான் வந்து குருவோட ரோலை பிளே பண்றேன். சரியா? நான் வந்து புதனோட ரோலை ஒரு நேரத்துல பிளே பண்ணுவேன். நான் ஒரு நேரத்துல சூரியனோட ரோலை பிளே பண்ணுவேன். ஒரு இடத்துல ராகுவோட ரோலை பிளே பண்ணுவேன். ஒரு இடத்துல சனியோட ரோலை பிளே பண்ணுவேன். சரியா? நான் வந்து டாய்லெட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன், துப்புரவு பணி செஞ்சுட்டு இருக்கிறேன்னா அந்த இடத்துல நான் சனியா இருப்பேன். நான் வந்து இப்ப ராஜாவா இருக்கிறேன், நான் வந்து ஒரு சேர்ல உட்கார்ந்து நீதி சொல்றேன் அப்படின்னா சனியாவோ குருவாவோ இருக்கு நீதிமான. ஒவ்வொரு மனுஷனும் அவன் அப்ப என்ன வேலை செய்யறானோ அதை பொறுத்து அவன் அந்த கிரகமாக ஆக்டிங் பண்றான். இஸ் ஆக்டிங் ஆஸ் அ பிளானட். அவன் டிஃபால்ட்டா இயற்கையாகவே அவன் ஒரு கிரகமா தான் இருப்பான். ஆனா அவன் வந்து ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும் ஒரு கிரகமா இருக்கும். சரியா? அப்ப எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு நொடியிலையும் ஒரு ராசியையோ ஒரு நட்சத்திரத்தையோ ஒரு கிரகத்தையோ ரிஃப்ளெக்ட் பண்ணும். அவங்களுடைய வெளிப்பாடு வந்து இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஈக்குவேஷனா தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப கூடுமான வரைக்கும் நான் ஒரே விஷயமா தான் ரிஃப்ளெக்ட் பண்றேன்ற மாதிரி காட்டுறவங்க ஜெயிப்பாங்க. மல்டிபிளா அதை கண்ட்ரோல் இல்லாம போறவங்க தான் வாழ்க்கையில போகும். சரியா? அதனால இலக்கு என்பது ரொம்ப முக்கியம். லட்சியம் மிகுந்த மனிதனா இருக்கிறது, கான்சியஸ் மைண்டா இருக்கிறது வந்து ரொம்ப
அடுத்து வந்து உபகிரகங்களுடைய பெயர் நெக்ஸ்ட் வகுப்பில் கொடுப்பீங்களா சார்? கண்டிப்பா உபகிரகங்களை பத்தி நம்ம நிறைய படிப்போம். உபகிரகங்கள் நிறைய பேர் சரியா தெரிஞ்சுக்கிறது இல்லை. உபகிரகங்கள் ஆராய்ச்சி நம்ம நிறைய பண்றோம், அதை நம்ம சொல்லுவோம். ஆனா ரொம்ப ரிஸ்க். உபகிரகங்கள் தான் மிக ஆபத்தானவர்கள். கிரகங்கள் ஆபத்தானவர்கள் கிடையாது. கிரகங்கள் டைரக்டா நல்லதோ கெட்டதோ செய்யறது இல்லை. உபகிரகங்கள் தான் நல்லதையோ கெட்டதையோ செய்யும். அவங்களாம் ஃபில்டர்ஸ். சரியா? உபகிரகங்கள் மிக ஆபத்தானவர்கள். அவங்க அவ்வளவு ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ண லெஃப்ட்ல வாங்கி ரைட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போக முடியாது. பொல்லார்னு அழைஞ்சிட்டு போயிடுவாங்க. தே ஆர் வெரி டேஞ்சரஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. உபகிரகங்களை பத்தி நம்ம நிறைய ஹவு ஷேப் ஆஃப் ஜோடியாக் டிசைன். அதான் சொன்னனே, நட்சத்திர கூட்டங்களை வந்து புள்ளி புள்ளியா வச்சு கனெக்ட் பண்ணா ஜோடியாக் வந்துருது. அதை நான் வந்து நாளைக்கு வேணா நட்சத்திர கூட்டங்களோட புகைப்படங்கள் எல்லாத்தையும் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எடுக்கிறேன். ஹவு டு ரீட் அண்ட் ஸ்பீக் வித் யூனிவர்ஸ். நீங்க பேசிட்டு தான் இருக்கிறீங்க. இப்ப நான் பேசுறேனே, பிரபஞ்சத்துக்கிட்ட தான் பேசுறேன். சரியா? நம்ம சட்டசபையில வந்து பேசும் பொழுது மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, ஆனரபிள் ஸ்பீக்கர்னு சபாநாயகரை பார்த்து தான் பேசுவாங்க. இன்னொருத்தருக்கு பதில் முதலமைச்சராகவே இருந்தா கூட மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, நான் எதிர்கட்சி தலைவருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சபாநாயகரை பார்த்து தான் பேசுவாங்க. எப்படி ஒரு சட்டசபையில சபாநாயகர் வந்து பிவோட்டா இருக்கிறதோ, ஒரு ஒரு பாராளுமன்றத்துல வந்து ஸ்பீக்கர் வந்து சென்ட்ரலா இருக்கிறாரோ, அது மாதிரி நம்ம பேசுறதெல்லாம் யூனிவர்ஸ்க்கு தான் பேசும். அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. சரியா? 3 லேயர் இன்னும் சரியா புரியலையா? மீண்டும் ஒரு முறை புரியும்படி சொல்லுங்க. அதுதாங்க நம்ம வந்து காலபுருஷ தத்துவம் படிதான் மனுஷனோட உடம்பு இருக்கு. சரியா? காலபுருஷ தத்துவம்னா என்னது? மேஷனா தலை. அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு உடம்பு உறுப்பு மேப் ஆயிருக்கு. நான் அந்த படத்தை நாளைக்கு போடுறேன். நாளைக்கு வகுப்புல அந்த படத்தை போட்டு மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த ராசி எந்தெந்த உடம்புல இருக்கு. மாதிரி ஒரு கிரகத்துக்கும் உடல் உறுப்பு கொடுக்கப்பட்டு. அப்ப டிஃபால்ட்டா மனுஷனா இப்படிதான் இருப்பான் அப்படின்னு ஒரு இருக்குல்ல. சிங்கம்னா இப்படிதான் இருக்கும், நாய்னா இப்படிதான் இருக்கும், நரினா இப்படிதான் இருக்கும், கரடினா இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி மனுஷனா இப்படிதான் இருப்பான்னு ஒரு உருவம் இருக்குல்ல. அந்த உருவத்தின் அமைப்பு தான் காலபுருஷ தத்துவம். அதுல நீங்க பிறந்து இப்ப ஒரு உருவத்துல இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு முகம் இருக்குது, எனக்கு ஒரு முகம் இருக்குது, எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஷன் இருக்குது, எனக்கு ஒரு நிறம் இருக்குது, எனக்கு கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு கண்ணு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு லிப்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொருடைய பிறந்த உடம்பும் யூனிக்கா இருக்குல்ல. அது வந்து பிறப்பு ஜாதகம். இதை தவிர இன்னைக்கு இருக்கிற கிரக நிலைமை நமக்கு முன்னாடி ஒரு லேயர் ஆயிருக்கு. அதுதான் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த நம்ம கட்டுப்படுத்தினா அதுக்குள்ள இருக்கிற அந்த 2 லேயரை நம்ம கட்டுப்படுத்த முடியும். இந்த கோச்சாரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா உள்ள இருக்கிறத கட்டுப்படுத்தும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். புரட்டாசி மாசம் விரதம் இருக்கிறீங்க. நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிடாம இருப்பீங்க. இப்ப நீங்க 5 மணிக்கு எதிர்த்து வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஒருத்தல் செய்யறீங்கல்ல. இந்த 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 நான்வெஜ் சாப்பிடாம, சரக்கடிக்காம, செக்ஸ்ல இல்லாம இந்த மாதிரி நீங்க ஒரு ஒருத்தல் செய்யறீங்கன்னா இந்த ஒரு மாசம் வந்து நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்குள்ள ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்றீங்க. உங்களுக்குள்ள நீங்க ஒரு தடுப்பு போட்டு நான் நினைச்ச மாதிரிலாம் கிடையாது. நான் வந்து ஒழுக்கமா இந்த இதை ஃபாலோ பண்ணுவேன். அப்போ உங்க உடம்புக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குறீங்க. உங்க உடம்ப வந்து சீர்படுத்துறீங்க. கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஆக்சுவலா கோச்சாரத்தை கட்டுப்படுத்துறீங்க. நீங்க எப்பெல்லாம் இப்ப விரதம் இருக்கிறீங்களோ அப்போ உங்க உடம்ப கட்டுப்படுத்துறீங்க. உங்க உடம்ப கட்டுப்படுத்தும் பொழுது கோச்சார கிரகத்துல தான் நீங்க கட்டுப்படுத்துறீங்க. ஆனா அது உங்களுடைய 2வது லேயர் 3வது லேயர் உள்ள இருக்கிற அந்த காலபுருஷ தத்துவத்துல இருக்கிற உடம்பையும் உங்க பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற உடம்பையுமே கட்டுப்படுத்தும். அப்ப நம்ம நம்ம வாழ்க்கைய நம்ம கட்டுப்பாடோட வைக்கும் பொழுது நம்ம உண்கின்ற உணவு, நம்மளுடைய பேசுற பேச்சு, நம்மளுடைய செயல்களை நம்ம கட்டுப்பாட்டுல வைக்கும் பொழுது நம்ம வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 2 லேயரையுமே சேர்த்துதான் கட்டுப்படுத்தும். அப்ப கோச்சாரம் என்பது நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாள் இனிய நாளா நம்ம கட்டுப்படுத்தணும். அவேக்னிங் ஸ்டேட்ல இருந்து கட்டுப்படுத்தணும். நான் செஞ்சேன், நான் தான் சொன்னேன். எஸ், நான் என்ன செஞ்சேனோ அதுக்கு நான் தான் பொறுப்பு. தீதும் நன்மையும் பிறர் தரவாரான்ற ஸ்ட்ராட்டஜில நீங்க உங்க வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா
உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் நீங்க கட்டுப்படுத்தலாம், நீங்க யூனிவர்ஸையும் கட்டுப்படுத்தலாம். மிகப்பெரிய லீடர்ஸ் எப்படி எமர்ஜ் ஆகுறாங்க? ஒருத்தர் சொன்னா 1,00,000 பேர் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்கள கட்டுப்படுத்தி, அவங்க சொன்னா 1,00,000 பேர் கேட்கிற மாதிரி எமர்ஜ் ஆகுறாங்க. அவங்க வந்து சூரியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. அது மாதிரி நீங்க சூரியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது ஒரு இலக்கு. சூரியனா இருக்கணும்னு எல்லாரும் சூரியனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் புதனா தான் இருக்கணும். சில பேர் வந்து சனியா தான் இருக்கணும். சரியா? நீங்க என்னவா எமர்ஜ் ஆகுறீங்களோ, அதுல பெஸ்ட்டா எப்படி எமர்ஜ் ஆகுறது? அதுக்கு வந்து இந்த கோச்சாரத்தை கண்ட்ரோல் பண்றது ஒரு. If Rahu Ketu is moon's orbit, should we say moon is more significant in astrology as it commands total 3 gragas? கண்டிப்பா. அஸ்ட்ராலஜிலேயே மிகுந்த வலிமையான ஒரு ஆப்ஜெக்ட் யாருன்னா மூன் தான். ஏன்னா ஜோதிடத்துல சந்திரன் தான் உடம்பையும் மனசையும் குறிக்குது. இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பு சந்திரன் தான். இந்த முழு உடம்பையும் நீங்க மொத்தமா சந்திரன் அப்படின்னு சொல்லி, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மனசு மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த மனசும் சந்திரன் தான். சரியா? அந்த மனசு சந்திரன். அந்த 6ஆம் வீடு வந்து அறிவு. அதாவது காலபுருஷத்துல மேஷத்துல தொடங்கி மீனம் வரைக்கும் இருக்கிற ராசியில மேஷம் வீடு அப்படின்னா 4ஆம் வீடு சந்திரன் இல்லையா? இந்த 4, 5, 6 இந்த 3 இந்த 4ஆம் வீடு வந்து சந்திரனோட வீடு கடகம். 5ஆம் வீடு சூரியனோட வீடு சிம்மம். 6ஆம் வீடு புதனோட வீடு கன்னி. இந்த 6ஆம் வீடு தான் அறிவு. 6ஆம் வீடு தான் அறிவு. 4ஆம் வீடு மனசு. இந்த அறிவுக்கும் மனசுக்கும் நடுவுல இருக்கிறவர் தான் அந்த 5ஆம் வீடு. அந்த 5ஆம் வீடு தான் உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய லவ். நீங்க அதாவது நீங்கன்னா யாரு? இந்த உலகத்துல நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க எங்க இருக்கீங்கன்னா அந்த 5ல தான் இருக்கீங்க. நான் அடுத்த வகுப்புல இருக்கு. சரியா? மனசுக்கும் அறிவுக்கும் நடுவுல 5ஆம் வீடு இருக்கு. 6ஆம் வீடு அறிவு. 4ஆம் வீடு மனசு. மனசுக்கும் அறிவுக்கும் நடுவுல முடிவெடுக்க முடியாம தவிக்கிறோம்ல, மனசுக்கு தெரியுது, சரி புத்திக்கு தெரியுது, அறிவுக்கு தெரியுது, மனசு கேட்க மாட்டுது அப்படின்னு இந்தியன் படத்துல மனிஷா கொய்ராலா சொல்லுவாங்க. கரெக்டா ஒரு டயலாகு. அந்த கிளைமேக்ஸ்ல வந்து இந்தியன் ஃபர்ஸ்ட் படத்துல கமல் வந்து பையனை கொல்ல போவாரு. அப்ப வந்து தடுக்கும் பொழுது, நீ வந்து ஒரு ப்ளூ கிராஸ் மெம்பரு, ஒரு ஒரு விலங்கை கொன்னா கூட நீ தாங்க மாட்டேன், அவன் எத்தனை பசங்களை கொன்னுட்டான் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போவார். அப்ப அவன் சொல்லுவான், அறிவுக்கு தெரியுது மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்ப ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்றான்? மனசுக்கும் அறிவுக்கும் நடுவுல தான் போராடுறான். மனசு வந்து சென்டிமெண்டலா முடிவெடுக்கும், அறிவுக்கு. அப்ப அந்த மனசையும் அறிவையும் கனெக்ட் பண்றது 5ஆம். அப்ப இந்த 4, 5, 6 நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல். நம்ம அடுத்து வர வகுப்புகள். 3 தலை என்று சொன்னீர்கள், அதற்கும் ஓம் என்ற பிரணவ மந்திரம் தொடர்புக்கும் என்ன? ஓம் பத்தி நம்ம தனியா படிப்போம். ஓம் பிரணவ மந்திரத்தை பத்தி நம்ம படிப்போம். சரியா? வர வகுப்புகள்ல தனியா படிப்போம். யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ இவைகளும் கிரக அமைப்பில் வருகிறதா? கண்டிப்பா வருது. நம்ம வந்து நம்ம வகுப்புல யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, யுரேனஸ் நெப்டியூன்லாம் எப்படி நம்ம தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கணும். அதை ஏன் நம்ம வேத ஜோதிடம் கணக்குல எடுக்கலன்னா, அது வந்து 400 வருஷம் அப்படிலாம் ஒரு ராசியில இருக்கும். அதனால ரொம்ப வருஷம் ஒரு ராசியில இருக்கிறதுனால நம்ம மனுஷ உடம்பே வாழ்க்கையே 100 வருஷத்துக்குள்ள முடிஞ்சிருக்கு. மேக்சிமம் அது மாறாது. யுரேனஸ் நெப்டியூன் ஒரு ராசியில மேக்சிமம் ஒரே இடத்துல தான் இருக்கும். வேறதான் மாறும். அதனால அது பெருசா நம்ம மாறல. நம்ம வாழ்க்கைக்குள்ள அது ராசியை மாறாம இருக்கிறதுனாலதான் நம்ம வேத ஜோதிடம் இருக்குது. ஆனா பிறப்பின் அடிப்படையில் அது ஒரு இடத்துல இருக்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்ததான் செய்யுது. சிறப்பான வகுப்பு. ஆட்சியருக்கு ஆசிரியர் இருக்கா, ஆட்சியருக்குன்னு போட்டாங்க. ஓகே, நன்றிங்க. நைஸ் எக்ஸ்பிளனேஷன். வாட் அபவுட் ஓவர்லாப்பிங் போர்ஷன்ஸ் ஆஃப் ராஷிஸ்? வாட் அபவுட் ஓவர்லாப்பிங் போர்ஷன்ஸ் ஆஃப் ராஷிஸ்? ஓவர்லாப்பிங்னா அவர் என்ன சொல்றாருன்னு தெரியல, நம்ம கேட்போம். ஐயா மேஷம் காலத்துக்கு படிச்சிட்டோம்.
ஒரு மனிதனுக்கு கிரகங்கள் பாதிப்படுறதா அல்லது நட்சத்திரங்கள் மூலம் ஒரு மனிதனுக்கு கிரகங்கள் மூலமாக பாதிப்பு ஏற்படுகிறதா அல்லது நட்சத்திரங்கள் மூலமாக பாதிப்பு ஏற்படுகிறது? ரெண்டு மூலம் 3 மூலமாவும் பாதிப்பு, ராசி மூலமாவும் பாதிப்பு ஏற்படுது, நட்சத்திரங்கள் மூலமாகவும் பாதிப்பு ஏற்படுது, கிரகங்கள் மூலமாகவும் பாதிப்பு ஏற்படுது. ஒரு மனுஷனுக்கு ஒரு ராசி நல்லது செய்யுதா கெட்டது செய்தா, நட்சத்திரம் நல்லது செய்தா கெட்டது செய்தா, கிரகம் நல்லது செய்தா கெட்டது செய்தான்றது நம்ம பிறந்த ஜாதகத்தை வச்சு நம்ம எடுத்த. அதுல குறிப்பா சில நட்சத்திர பாதங்கள் ஒரு மனுஷனுக்கு கெடுதல் செய்யும், சிறப்பா ஒரு நட்சத்திர பாதங்கள் ஒரு மனுஷனுக்கு நல்லதை செய்யும். இந்த வதை வைநாசிகம் அப்படின்ற நட்சத்திர பாதங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சில கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் நம்ம படிப்போம். அப்ப நட்சத்திரங்களும் ஒரு மனிதனுக்கு பாதகத்தை செய்கிறது, நல்லதை செய்யுது. ராசிகளும் செய்யுது. அந்த ராசிக்குள்ளேயும் நட்சத்திரங்களுக்குள்ளேயும் கிரகங்கள் போகும்போது அது ட்ரிகர் ஆகும். சும்மாதான் இருக்கும். எந்த கிரகம் அதை டச் பண்ணுதோ அப்ப அது ஒரு செயின் ரியாக்ஷனோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோ நடக்கும். சரியா? படம் போட்டு விளக்கினால் நன்றாக இருக்கும் ஐயா. நாளையிலிருந்து படம் போட்டு விளக்குறேன். சரியா? ஐயா, மீண்டும் ஒரு சந்தேகம். உன்னுடைய உடல் அமைப்பு அதில் உள்ள உறுப்புகளில் பாதிப்புகளும் காலப்புருஷன் ஏற்படும் கூறுகிறீர்கள். அந்த பாதிப்பை தற்சமயம் கடக்கும் கோச்சாரம் சரி செய்ய முடியுமா? விதியை மதியால் வெல்ல முடியும். அதுக்கும் ப்ராப்ளம். சரியா? ஐயா, தங்களின் காலப்புருஷ சாதக இந்திய லக்னம் என்பது தலை இவைகள் எல்லாம் இணைத்து செயல்பாடு மற்றும் பல புரிதல் எளிமையாக தந்தீர்கள். நன்றி. கைண்ட்லி ஷேர் சம் டீடைல்ஸ் சப்போர்ட்ஸ் டு நோ தட் மீன். ராகு கேதுவை பத்தி நம்ம ரொம்ப சிறப்பான விளக்கங்களை வரும் நாட்கள்ல பார்ப்போம். வணக்கம் சார், சூப்பர் கிளாஸ் அண்ட் நோ இன்ஃபர்மேஷன் இஸ் டு பை 3 days ஆஃப் கேபி கட்டம் ஆஃப் டிரான்சிட். தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப அடிப்படையா ரொம்ப பேசிக்கா தான் பார்த்துருக்கோம். நாளையில இருந்து கொஞ்சம் டீட்டெயிலா போகும். ஒண்ணு மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சம் வேற இல்லை, நீங்க வேற இல்லை. உங்கள் உடம்புல நடக்கிற ஒரு சின்ன மாற்றம் பிரபஞ்சத்துல நடக்குது. அதனாலதான் உங்க உடம்புல நடக்கும். நீங்க ஒரு கரெக்ட் பண்ணீங்கன்னா அது பிரபஞ்சத்தை கரெக்ட் பண்ணும். ஒரு தனி மனிதன் சுய ஒழுக்கமா இருந்தானா அவன் நல்லவன் ஆகிறான். அவன் வந்து சமூகத்துக்கு கெடுதல் பண்ணாம இருக்கான். ஒரு தனி மனிதன் சுய ஒழுக்கமா இருக்கும் பொழுது அவனுடைய குடும்பம், அவனுடைய வீடு ஒழுக்கமாக மாறுது. ஒரு குடும்பம் ஒழுக்கமாக இருக்கும் பொழுது அவனை சுற்றி இருக்கிற அந்த வீட்டுல இருக்கிற அந்த பகுதியை ஒழுக்கமா மாத்துறான். அப்ப அவனுடைய பகுதி மாறி. அப்ப தனியா நான் என்னடா பண்ண முடியும்னா, ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் பிரபஞ்சத்துல தாக்கத்தை ஏற்படும். உங்களுடைய ஒரு செயல் ஒரு கூட்டத்துக்கோ ஒரு இனத்துக்கோ மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி படைத்தது. சரியா? நீங்க ஒரு சாதாரண பிறவி கிடையாதுன்றதை மட்டும் உணரணும். ஒரு ஹியூமன் பிறவி என்பது, ஒரு மனித பிறவி என்பது ஒரு மிகப்பெரிய கிடைப்பதற்கு அரிதான பிறவி. அப்ப இந்த பிரபஞ்ச பேராற்றல் முழுக்க முழுக்க உங்ககிட்ட இருக்கு. நீங்கள் நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தலாம். அப்படி கட்டுப்படுத்துறவங்க தான் சித்தர். நீங்க சித்தர் நிலைமைக்கு போலாம், அஷ்டமா சித்திகளை அடையலாம். அந்த அட்டமா சித்திகள் என்று சொல்லப்படுகின்ற அட்டமா சித்திகளும் காலபுருஷ தத்துவத்துலதான் அடக்கும். அப்ப அதை பத்தியும் நம்ம அந்த வகுப்புகள்ல படிப்போம். அட்டமா சித்தினா அதெல்லாம் கூட நம்ம படிப்போம். சரியா? சோ உங்களோட உடம்ப பத்திரமா பார்த்து, மனசையும் பத்திரமா பார்த்து அதை போற்றுங்க. உங்க உடம்பு தான் சிவன், உங்க உடம்பு தான் லிங்கம். நீங்க வந்து ஒவ்வொரு மனுஷனும் ஒரு சிவலிங்கம். அது ஆணோ பெண். சரியா? நீங்கள் ஒரு சிவலிங்கம், நீங்கள் ஒரு சிவம். உங்க உடம்புல இருக்கிறது ஒரு சிவம். சிவமும் சக்தியும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் தான் நீங்க. ஒவ்வொருத்தரும் சிவமும் சக்தியும் கலந்த அர்த்தநாரீஸ்வரர். உங்களை நீங்கள் குறைவாக மதிப்பிட்டுக் கொள்ளாதீர்கள். ஃபர்ஸ்ட் அதுதான். நான் வந்து ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை வந்து உயர்வா நினைங்க. ஐ எம் நாட் அ ஆர்டினரி பர்சன். எனக்குள்ள இறைவனின் உயிர் இருக்குது. அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இறைவன் தான் நீங்க. நீங்கள் பல பேருக்கு உதவ முடியும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த அடிப்படை வகுப்புல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் தான் நீங்க. உங்களுக்குள்ள 12 ராசியும் 27 நட்சத்திரமும் நவ கிரகங்களும் அடக்கம். உங்களுக்குள்ள சிவம் சக்தி அடக்கம். உங்களுக்குள்ள அந்த 3 கடவுள்களும் அடக்கம். அதாவது சிவன், பிரம்மா, விஷ்ணு, அந்த 3 சக்திகளுமே
உங்களுக்குள்ள இருக்கு. புரிஞ்சுதா? இறைவனை வெளியே தேடாதீங்க. இறைவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதை உணர்வதற்கு இந்த காலபுருஷ தத்துவம் பயன்படும். நிச்சயமா நீங்க எல்லாரும் இந்த வகுப்பு முடியறதுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்ந்துட்டீங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயமா நீங்க உணர்வீங்க. அதுக்கான பயணம் தான் இது. சரியா? நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனோட, இன்னும் எடுத்துக்காட்டுகளோட, படங்களோட, விளக்க படங்களோட வரேன். காலபுருஷ தத்துவத்தை இன்னும் தொடர்ந்து அறிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பு முடியும் பொழுது நீங்க வந்து ஒரு ஜோதிடரா கன்ஃபார்மா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு. நன்றி, வணக்கம். இந்த வகுப்பை நிறைவு செஞ்சுக்கிறேன்.